அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது வடக்கு மாகாணத்தால் நடாத்தப்படுகின்ற முன்னோடி பரீட்சை உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியலில் பகுதி 1. இப்போது முதலாவது வினாவிற்கு வருவோம். முதலாவது வினா, தாவர இனப்பெருக்கத்தில் வளையம் வெட்டுதல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கு நாங்கள் தாவர இனப்பெருக்கம் என்றால் என்னென்று பார்த்தோம்னா, தாவரங்கள் புவியிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக தமது இனத்தை பெருக்கிக் கொள்ளுதலை நாங்கள் தாவர இனப்பெருக்கம் என்று சொல்லுவோம். இந்த தாவர இனப்பெருக்கமானது 2 முறைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று இலிங்க முறை இனப்பெருக்கம், மற்றையது பதிய முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றால் வித்துக்கள் மூலம் புதிய தாவரங்களை உருவாக்குதல் இலிங்க முறை இனப்பெருக்கம். பதிய முறை இனப்பெருக்கம் ஆனது தாவரத்தின் பதிய பகுதிகளை பயன்படுத்தி புதிய தாவரங்களை உருவாக்குதல் பதிய முறை இனப்பெருக்கம் ஆகும். பதிய முறை இனப்பெருக்கம் ஆனது 2 முறைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று இயற்கையான பதிய பகுதிகளை பயன்படுத்தி, மற்றது செயற்கையான பகுதிகளை பயன்படுத்தி. இயற்கையான பதிய பகுதிகளை எடுத்து நோக்குவோமானால் குமிழ், தண்டு மூகில், வேர்த்தண்டு கிழங்கு, தண்டு கிழங்கு, ஓடி, குறிஞ்சி போன்றவற்றை குறிப்பிடலாம். செயற்கையான பதிய முறை இனப்பெருக்கம் ஒட்டுதல், பதிவைத்தல், இளைய வளர்ப்பு, தண்டு துண்டங்கள், வேர் துண்டங்கள், இலை துண்டங்கள் மூலம் இனம் பெறுதல் ஆகும். இந்த வினாவில் வளையம் வெட்டுதல், இந்த வளையம் வெட்டுதல் நாங்கள் செயற்கையான பதிய முறை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது இனிமேல் நாங்கள் முதலாவது விடைக்கு வருவோம். இங்கு அரும்புதல், அரும்புதல் என்ற அதாவது ஒரு தண்டு துண்டமோ அல்லது ஒரு இலை துண்டங்களில் இருந்து புதிய அரும்புகள் உருவாகிறது. அங்கு நாங்கள் வளையமாக வெட்டப்படுவதில்லை. இரண்டாவது வினாவுக்கு விடைக்கு வருவோம். இங்கு ஒட்டுதல், ஒட்டுதல் என்றால் அதாவது வேர் பகுதியுடைய தாவரத்துடன் ஏதாவது வேறு ஒரு தாவரத்தின் பகுதிகளை இணைத்து புதிய ஒரு தாவரமாக உருவாக்குதல் ஒட்டுதல். அங்கு நாங்கள் வளையமாக வெட்டப்படுறீர்கள். அது ஒட்டுதலையும் 2 முறைகள் மேற்கொள்ளப்படுது. ஒன்று அரும்பொட்டு, மற்றது கிளையொட்டு. கிளையொட்டோ அரும்பொட்டிலேயோ நாங்கள் வளையமாக பட்டையை அகற்றப்படுவதில்லை. ஆகவே இந்த விடயம் தவறானதாக இருக்கின்றது. அடுத்த விடைக்கு செல்வோம். இங்கு பதிவைத்தல், பதிவைத்தல் என்று பார்க்கும் பொழுது பதிவைத்தல் 2 முறைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒன்று தரை பதிவைத்தல், மற்றது காற்று பதிவைத்தல். இங்கு நாங்கள் நோக்குவோமானால் தாவரத்தின் தண்டை, அதாவது தண்டில் வளையமாக வெட்டப்படும், வளையமாக வெட்டி அந்த மேற்பட்டை அகற்றப்படுகின்றது. இந்த மேற்பட்டை அகற்றினதன் பின்பு இதற்கு நடுகை ஊடகத்தை நாங்கள் வைத்து கட்டி இதிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுது. அதாவது இங்க ஆக்சிஜன் கடத்தல் தடுக்கப்படுறதால, மேற்பட்டு அகற்றப்பட்டு ஆக்சிஜன் கடத்தல் தடுக்கப்படுவதால இங்க வேர் தூண்டல் அதிகரிக்க போகுது. அப்ப இதுல இருந்து நாங்கள் புதிய தாவரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இங்க நாங்கள் நோக்கும் பொழுது அதாவது மேற்பட்டை வளையமாக அகற்றப்படுகின்றது. ஆகவே பதிவைத்தலில் நாங்கள் வளையம் வெட்டுதல் மேற்கொள்ளுகின்றோம். அடுத்து 4வது 5வது விடைகளை பார்க்கும் பொழுது அரும்புதல் ஒட்டுதல், அரும்புதல் ஒட்டுதல் முதல் 2 விடைகளிலும் பார்த்து நாங்கள். ஆகவே அது தவறானது. 5வதுல அரும்புதல் பதிவைத்தல், பதிவைத்தல் சரி, ஆனால் அரும்புதல் தவறானது. ஆகவே இந்த வினாவுக்கு பொருத்தமான விடை பதிவைத்தல் ஆகும். அதாவது 3வது விடை ஆகும். இனிமேல் 2வது வினாவுக்கு வருவோம். 2வது வினாவில் மேற்குறித்த உருவில் காட்டப்பட்டுள்ள அலங்கார இலை தாவரம். இது ஒரு நேரடியான கேள்வி. இதை நாங்க பார்க்கல. அதாவது ரெசினா குடும்ப தாவரத்தின் ஒரு பேதம் உங்களுக்கு படத்துல காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ரெசினா வகை குடும்ப தாவரங்களை நாங்கள் அலங்கார இலைகளாக பயன்படுத்தினாங்க. இந்த தாவரத்தை பார்த்தோம்னா 2வது விடை இதற்கு பொருத்தமாக காணப்படும். 3வது வினா, பின்வருவனவற்றுள் நில அலங்கரிப்பு கோட்பாடு. இங்கு நாங்கள் நில அலங்கரிப்பு கோட்பாடுகளும் பயன்படுத்தினாங்க. தரை அலங்கரிப்புல கலைத்துவ அம்சங்களும் பயன்படுத்தினாங்க. இதுல முதலாவது விடையை நாங்கள் பார்த்தோம்னா எல்லை. எல்லை ஒரு கலைத்துவ அம்சம். எல்லை கலைத்துவ அம்சம். என்ன
கலைத்துவ அம்சங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது என்னென்ன கலைத்துவ அம்சங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று எல்லை, அடுத்தது வடிவம், இழியமைப்பு, நிறம், பார்வை திணிவு போன்றவற்றை, பார்வை திணிவு, வெளி, ஒளியும் நிழலும் போன்றவற்றை நாங்கள் கலைத்துவ அம்சங்களாக குறிப்பிடலாம். அப்ப இந்த விடையில நாங்க பார்க்கல கலைத்துவ அம்சங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லை சொல்லப்பட்டிருக்குது, அடுத்தது வடிவம் சொல்லப்பட்டிருக்குது, அடுத்தது இழியமைப்பு சொல்லப்பட்டிருக்குது, நிறம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதை வச்சு கொண்டுங்களுக்கு கலைத்துவ அம்சங்களும் கலைத்துவ கோட்பாடுகளும் நெடுகவும் குழம்புறது. இந்த கலைத்துவ அம்சங்கள் ஏழையும் தெரிஞ்சிருக்கணும், கலைத்துவ நில அலங்கரிப்பு கோட்பாடுகளையும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல வந்து சொல்லப்பட்ட 4 கலைத்துவ அம்சங்கள். அப்ப இனிமே நாங்க நில அலங்கரிப்பு கோட்பாடு என்னன்னு பார்ப்போம். அப்ப இதுல டைரக்டா பார்க்கவே எங்களுக்கு இதுல நில அளவும் விகிதாசாரமும் வந்து நில அலங்கரிப்பு கோட்பாடு தெரியும். அப்ப இதுக்குள்ள அதை விட வேறு என்னென்ன நில அலங்கரிப்பு கோட்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கு, சீர்மை, சமநிலை, ஒருமைப்பாடு, சந்தம், பல்வகமை, குவியப்படுத்தல் போன்றன இந்த நில அலங்கரிப்பு கோட்பாட்டுக்குள் வரும். அடுத்த வினாவுக்கு வருவோம். பின்தருவன பண்ணை விலங்குகளில் காலநிலை காரணிகளின் தாக்கம் தொடர்பான சில கூற்றுக்கள் ஆகும். ஏ, உயர் சாரீர பதனுடனும் உயர் வெப்பநிலையுடனும் கறவை பசுக்களின் பால் உற்பத்தி குறைவடையும். இப்போது வெப்பநிலை கூடவாக இருக்கைகள்ல விலங்குகள் என்ன செய்யும் என்றால், எங்களை மாதிரி நிறைய தண்ணிய குடிக்கும், சாப்பிட மாட்டுது. அப்ப சாப்பிடாததால அங்க இந்த உற்பத்தி வந்து என்ன செய்ய போது குறைவடையும். அதே மாதிரி சாரிருப்பதன் கூடவாக இருக்கைகளையும் அவை வந்து உற்பத்தி வந்து குறைவாக இருக்கு. ஆகவே அந்த கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்றுக்கு வருவோம். உயர் வெப்பநிலை முட்டையிடும் கோழிகளின் முட்டை உற்பத்தியை குறைக்கும், ஆனால் சூரிய ஒளி எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. இங்கு உயர் வெப்பநிலை முட்டையிடும் கோழிகளின் முட்டை உற்பத்தியை குறைக்கும் என்ற கூற்று சரி, ஆனால் சூரிய ஒளி எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படுத்துவதில்லை என்றது சொல்லப்பட்டிருக்குது. சூரிய ஒளி முட்டை உற்பத்தியில தாக்கத்தை செலுத்தும். அதாவது ஒளி கால அளவு குறியீடுல முட்டை உற்பத்தி குறையும். அப்ப பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை என்றபடியால இது தவறானது. அப்ப ஆகவே இந்த பி என்ற கூற்று தவறானது. கூற்று சி, உயர் வெப்பநிலையிலும் பார்க்க குறைந்த வெப்பநிலையில் மாடுகளும் பண்ணை பறவைகளும் மிகவும் உயிர்ப்பாக காணப்படும். நாங்கள் பார்த்தோம்னா உயர் வெப்பநிலையில விலங்குகள் தனிய சோர்ந்து காணப்படும், அதாவது அவன் அசௌகரியமான நிலையை எதிர்நோக்கும். அதே மாதிரி இந்த குறைந்த வெப்பநிலையிலையும் மாடுகளோ விலங்குகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து ஒரு இடத்துல படுத்திருக்கும், அவை அசௌகரியமா தான் இருக்கும். சிறப்பான வெப்பநிலை, இங்க வந்து சிறப்பான வெப்பநிலை என்று சொல்லி இருந்தா இது சரி, சிறப்பான வெப்பநிலையில தான் அவை சௌகரியமாக காணப்படும். ஆகவே இந்த கூற்று சியும் தவறானது. அப்ப நாங்க இங்க வந்து பார்க்கல இந்த கூற்று ஏ மட்டும்தான் சரியாக காணப்படுகின்றது. ஐந்தாவது வினாக்கு நாங்க போவோம். மணல் மண் தொடர்பான சரியான கூற்று. இங்க மணல் மண் தொடர்பான சரியான கூற்றில முதலாவது விடை சொல்லினோம், நீர் பற்றும் திறன் அதிகமானது. இப்ப நாங்க பார்த்தோம்னா மணல் மண், ஒரு இருவாட்டி மண், களிமண், 3 மண்ணையும் எடுத்து போட்டு அதுக்குள்ள தண்ணியை விட்ட இருக்குல்ல, உங்களுக்கு பார்க்கலையே தெரியும் எதுக்குள்ள தண்ணி விட்டதுக்குள்ள தண்ணி நிற்கும், மற்றதுக்குள்ள தண்ணி இல்லாம போயிடும். நீங்கள் பாத்தீங்கன்னா களிமண்ணுக்குள்ள தண்ணி நிற்கும், மற்ற மண்ணுக்களால தண்ணி எல்லாம் வடித்து கீழே போயிடும். அப்ப நீர் பற்றி வச்சுக்கிற திறன் அதிகமானது மணல் மண்ணுக்குன்னு சொல்லிங்க. அது சரியா? எதுக்கு நீர் பற்றும் திறன் அதிகமா இருக்குது? களிமண்ணுக்கு வந்து நீர் பற்றும் திறன் அதிகமா இருக்கு. களிமண்ணுக்கு நீர் பற்றும் திறன் அதிகமாக இருக்குது. இரண்டாவது விடை சால் பாசனத்துக்கு கேட்டது. சால் பாசனம், சால் அண்டைக்குள்ள நாங்கள் நீர் பாசனத்துல ஒரு முறை, மேற்பரப்பு நீர் பாசனத்துல ஒரு முறை சால் நீர் பாசனம். அந்த சால் நீர் பாசனம் அதாவது சால்களை நாங்கள் அமைச்சு அந்த சால்களின் ஊடாக நீர்ப்பாசனம் செய்யுது. அப்ப இதுக்குள்ள வந்து இதுல தாவரம் நடப்பட்டிருக்கு, இங்க சால்களுக்கு கூடாக நீர் விடுவோம். அப்ப இங்க தண்ணி இதுக்குள்ள விடையில இங்க வந்து தண்ணி பற்றி வைக்காம கீழே ஊடு வடிஞ்சு கொண்டு போற திறன் கூடவா இருக்கிற மண்ணில நாங்க சால் நீர் பாசனத்தை அமைக்கலாமோ? எங்களுக்கு அது வந்து விட்டமிட்டு எங்களுக்கு நீரின் வினைத்திறன் வந்து இல்லாம போயிடும்.
மணல் மண்ணில நாங்க சால் நீர்ப்பாசனம் செய்தோம்னா நீர்ப்பாசன வினைத்திறன் இல்லாம இருக்கு. அடுத்தது நெற்செய்கைக்கு சிறந்தது. நெற்செய்கைக்கு என்ன செய்யணும்? தண்ணி தேங்கி நிற்கணும். ஆனா அப்ப மணல் மண் தண்ணியை தேக்கி வச்சிருக்காது. அப்ப ஆகவே இந்த நெற்செய்கைக்கு சிறந்தது என்றது தவறாக இருக்கு. அடுத்தது குறைந்த நீர்வடிப்பு கொண்டது. குறைந்த நீர்வடிப்பு கொண்டதுன்னா தண்ணியை வடிஞ்சு போக விடாம தேக்கி வச்சிருக்கிறத நாங்க குறைந்த நீர்வடிப்புன்னு சொல்லுவோம். அப்ப அங்க வந்து தண்ணி தேங்கி கொண்டு நிக்குதுன்னா அந்த மண்ணுக்கு மண் வந்து என்ன மணல் மண்ணில நாங்க தண்ணியை விட்டோம்னா அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் கீழால எல்லாம் வழிஞ்சு கொண்டு போயிடும். அப்ப அது வந்து குறைந்த நீர்வடிப்பு கொண்டதாக இருக்குமோ? இல்ல, கழிக்குத்தான் அது பொருத்தமாக இருக்கு. அடுத்தது பாசன இடைவெளி. பாசன இடைவெளி குறைவானது. பாசன இடைவெளி என்று பார்த்தீங்களா, இந்த முறை இப்ப இன்றைக்கு நீர்ப்பாசனம் செய்தீங்களா அடுத்த தடவை நீர்ப்பாசனம் செய்வதற்கு இடைப்பட்ட கால அளவுதான் நாங்க நீர்ப்பாசன இடைவெளி என்று சொல்லுவோம். அப்ப இந்த நீர்ப்பாசன இடைவெளி இப்ப இன்றைக்கு நீர்ப்பாசனம் செய்துட்டு அடுத்த நீர்ப்பாசனம் செய்யறதுக்கு இடையிலான கால இடைவெளியை பார்த்தீங்கன்னா மணல் மண்ணுக்கு குறைவா இருக்குமே. இன்றைக்கு நீர்ப்பாசனம் செய்து அடுத்த தினம் செய்யறதுக்கு இடையில செய்யறதுக்கு என் தண்ணி நீர் கீழே எல்லாம் வடிஞ்சு போயிடும். அப்ப மேற்பரப்பெல்லாம் காஞ்ச மாதிரி வந்துடும். அப்ப அடுத்த நாள் வந்து மிக விரைவாக நாங்க அடுத்த நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்ப பாசன இடைவெளி குறைவானதுன்றது இந்த விடை வந்து சரி. அப்ப இதுக்கு 5வது விடை வந்து பொருத்தமாக காணப்படும். அடுத்தது 6வது வினாவை வந்து பார்த்தோம்னா இலங்கையின் உலர் வெளியத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் தொகுதி. இந்த இலங்கையின் உலர் வெளியத்தில் அதிக அளவில் காணப்படுற மண் தொகுதியை நாங்க வந்து பார்க்கல. இதுல வந்து பார்த்தோம்னா செங்கபில மண்ணை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையின் 1/3 பரப்புல பரம்பி காணப்படுற மண் வந்து இந்த செங்கபில மண். இது அதாவது இடைவெளியத்திலையும் உலர் வெளியத்திலையும் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. அடுத்தது செம்மஞ்சள் பொட்சாலிக் மண்ணை பாத்தீங்கன்னா ஈர வெளியத்துல அதிக அளவில் காணப்படுற மண் வந்து செம்மஞ்சள் பொட்சாலிக் மண்ணா இருக்கு. அடுத்த செங்கபில லெட்ரசோலிக் மண். இது வந்து கண்டி, மாத்தளை, கேகாலை போன்ற மாவட்டங்கள்ல அதிக அளவில் காணப்படுற மண். அப்ப உலர் வெளியத்துல அதிக அளவில் காணப்படுற மண் என்று நாங்க பார்க்கல செங்கபில மண் வந்து மிக பொருத்தமானதாக இருக்கு. அடுத்த வினாவுக்கு வருவோம். அதாவது தரப்பட்ட வரைவின்படி மண்ணின் திரவத்தன்மை எல்லை, மண்ணின் திரவத்தன்மை எல்லை என்று கேட்கிறார். அதாவது நாங்க ஒரு மண்ணுக்குள்ள வந்து கூம்பை வந்து செலுத்தியக்கல, கூம்பு வந்து மண்ணுக்குள்ள சென்ற தூரம் 20 மில்லிமீட்டர் ஆக இருக்குல்ல அந்த மண்ணின் ஈரழிப்பை தான் நாங்க திரவத்தன்மை என்று சொல்றோம். அப்ப இந்த திரவத்தன்மை எல்லைய வந்து பார்ப்போம். அப்ப மண் வந்து கூம்பு வந்து மண்ணுக்குள்ள போகைக்குள்ள 20 மில்லிமீட்டர் போகைக்குள்ள எவ்வளவு ஈரழிப்பு பாத்தீங்கன்னா இந்த கோடை இணைச்சு பார்க்கல இது வந்து 40 வீதத்தை காட்டுகிறது. அப்ப இங்க வந்து இந்த மண்ணிட திரவத்தன்மை எல்லை வந்து 40 வீதமாக இருக்கு. அடுத்த வினா நோட்டமிடல் என்பது. இந்த நோட்டமிடல் என்றா நாங்க வந்து பார்க்கல இதுல முதலாவது விட சொல்லிக்கினா தலைமேசை அளவையின் போது எல்லையில் நிறுத்தப்பட்ட வரிசைப்பாட்டு கோடை பார்ப்பதாகும். தலைமேசை அளவை என்று நாங்கள் அதாவது தளபீட முறையில தான் நாங்கள் வரிசைப்பாட்டு கோள்களை எல்லையில நிறுத்தப்பட்ட வரிசைப்பாட்டு கோள்களை தலைமேசையிலே உள்ள அதாவது அலிடேட்டின் ஊடாக பார்த்து நாங்க குறிக்கிறது. அப்ப இது நோட்டமிடல் இல்லை. அப்ப இது வந்து தளபீடத்துக்குள்ளதான் இது வரும். அடுத்தது ஆதார கோடில் நிறுத்தப்பட்ட வரிசைப்பாட்டு கோள்களை சீர் செய்கிறது. அது சங்கிலி நில அளவையின் ஒரு பகுதியாகும், ஒரு படிமுறைதான். அடுத்தது எல்லையில் நிறுத்தப்பட்ட வரிசைப்பாட்டு கோள்களை சீர் செய்வது. இது நாங்கள் எல்லா படிமுறைக்கும் எல்லா நில அளவையிலையும் நாங்கள் எல்லைகள்ல வரிசைப்பாட்டு கோள்களை நாங்கள் நட்டு அதை சீர் செய்கிற நாங்கள். அடுத்து சங்கிலி அளவையில் கடைபிடிக்கப்படும் முதலாவது படிமுறை. நாங்க சங்கிலி அளவை செய்ய போறோம்னா முதல் என்ன செய்வோம்னா அந்த காணிய சுற்றி அவதானத்தை செலுத்துவோம். முதலாவது படிமுறை நாங்க செய்யறது வந்து அந்த காணிய இப்ப எந்த காணிக்குள்ள போறீங்களும் அந்த அளவு செய்ய போற இடத்தை ஒருக்கா சுத்தி பார்ப்பீங்க, அவதானிக்கிறது. அதைத்தான் நாங்க நோட்டமிடல் என்று சொல்லுவோம். அதாவது சங்கிலி அளவையில கடைபிடிக்கப்படுற முதலாவது படிமுறையைத்தான் நாங்க நோட்டமிடல் என்று சொல்றோம் நாங்கள். அடுத்த 5வது விடைய பாத்தீங்கன்னா
புலத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் விலங்குகளின் நடமாட்டம் உள்ளதா என அவதானிப்பு. நாங்கள் ஆபத்தை எதிர்நோக்குற விலங்குகள் அப்படி அதை நாங்கள் பார்க்கறதுல அந்த காணியில அல்லது அந்த இடத்துல என்னென்ன இதுகள் இருக்கின்றது, எங்க எப்படி அடிக்கோடு அதாவது பேஸ் லைன் போடலாம் என்றதை அவதானிக்கிற செயற்பாடு தான் இந்த நோட்டமிடல் இருக்குல்ல. அப்ப இதுக்குள்ள நாங்க வந்து பார்த்தோம்டா நோட்டமிடல் வேண்டாம் சங்கிலி அளவையில கடைபிடிக்கப்படுற முதலாவது படிமுறை. அடுத்ததுனா நில அளவை தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு. நில அளவை தொடர்பான கூற்றுக்கள் பார்க்கல கூற்று ஏ யாதேனும் கோட்டின் திசைகோள் அதாவது அக்கோடு வடக்கு திசையிலிருந்து வலம் சுழியாக அமைக்கும் கோணத்தை அளத்தல் தியோடலைட் முறை நில அளவை ஆகும். இதன் இந்த கூற்றை பாருங்கோ, அதாவது ஒரு கோட்டின் திசைகோள் அல்லது வடக்கு திசையில இருந்து வலம் சுழியாக அமைக்கிற கோணத்தை அளக்கிற முறை என்னன்னு பாத்தீங்கன்னா திசை காட்டி அளவு முறை. அப்ப இந்த கூற்று சரியா திசை காட்டி அளவில் தியோடலைட் வந்துருக்கு. ஆகவே இந்த கூற்று வந்து தவறானது. இரண்டாவது கூற்றை பாத்தீங்கன்னா கிடைத்தள கோணங்களையும் நிலைக்குத்து தள கோணங்களையும் தியோடலைட் முறையில் அளக்கலாம். நாங்க தியோடலைட் முறையில வந்து நாங்க பார்க்கல, அதாவது நிலைக்குத்து கோணங்கள் கிடைக்கோணங்களை அளக்கிறதன் மூலம் நாங்கள் அந்த காணியிட பரப்பளவுகளை துணியக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இங்க வந்து சொல்லி நம் கிடைத்தள கோணங்களை நிலைக்குத்து கோணங்களையும் அளக்கலாம் என்று சொல்றபடியால இந்த கூற்று சரி. கூற்று சி நேரடியாக சென்றடைய முடியாத மட்டத்தில் அமைந்துள்ள மரத்தின் உயரத்தை துணிய தியோடலைட் முறை பயன்படுத்தப்படும். அப்ப இங்க நாங்க பார்க்கல தியோடலைட்டை வச்சுக்கொண்டு நாங்க இப்ப ஒரு தூரத்துக்கு போகலாட்டியும் அந்த முறை வச்சுக்கொண்டு நாங்க அந்த உயரங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இந்த கூற்று சரி. அப்ப இங்க நாங்க வந்து பார்க்கல கூற்றில நாங்க வந்து பார்ப்போம். இந்த நாங்க இனிமே 10வது வினாவுக்கு போவோம். இந்த 10வது வினாவில் கேட்கப்பட்டிருக்குது பீடக்குறி சமன் 100 மீட்டர் எனின் ஏக்கும் சீக்கும் இடையிலான குத்துயர வேறுபாடு. அப்ப இங்க நாங்க வந்து பார்ப்போம். பீடக்குறி என்று பார்த்தோம்னா ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த புள்ளியத்தை நாங்க என்னன்னு சொல்றது பீடக்குறி என்று சொல்லுவோம். அப்ப இங்க நாங்க வந்து பார்க்கல பீடக்குறி எது மட்டும் எது பார்த்தோம்னா இப்ப பீடக்குறி நாங்க வந்து பார்க்கல இது ஒரு அடையாள மட்டம் அதாவது ரிஃபரன்ஸ் லெவல் என்று பார்ப்போம். இதை ஒரு ரிஃபரன்ஸ் லெவல் அதாவது அடையாள மட்டம் என்று நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இது பீடக்குறி எங்களுக்கு பீடக்குறியில உயரம் தந்திருக்கிறோம் குத்துயரம் 100 மீட்டர். அப்ப இந்த உயரம் வந்து விளைவு 100 மீட்டர். இந்த உயரம் வந்து 100 மீட்டர். அப்ப இது 100 மீட்டர் என்றைக்குள்ள எங்களுக்கு இந்த வாசிப்பு அதாவது பிட்பேக் வாசிப்பு என்று சொல்றது அல்லது பேக் சைட் வாசிப்பு என்று சொல்லுவாங்க. இந்த வாசிப்பு எங்களுக்கு சொல்லிக்கினா 1.27. அப்ப எங்களுக்கு இவ்வளவு உயரமும் எங்களால் அளக்க முடியுமா இருக்கு என்னன்னு பார்த்தோம்டா இந்த 100ஓட இந்த நாங்க பேக் சைட் வாசிப்பு 1.27 கூட்டினம் என்றால் எங்களுக்கு 101.27 மீட்டர் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவு உயரம் எவ்வளவு 101.27 மீட்டர். அப்ப இவ்வளவு உயரமும் 101.27 மீட்டராக இருந்தால் இவ்வளவு உயரம் எவ்வளவா இருக்கும் 101.27 மீட்டர். இவ்வளவு 101.27 மீட்டர். ஆனா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இவ்வளவு உயரமும் 1.85 மீட்டர். அப்ப இவ்வளவு 1.85 இவ்வளவு 101.27 எங்களுக்கு இந்த B என்ற குத்துயரத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த B என்ற புள்ளியின் குத்துயரத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுல இருந்து நாங்கள் 101.27 இருந்து 1.85 கழிச்சு விடுவா. கழிச்சு விட்டோம் என்றா அப்ப இப்ப எங்களுக்கு இந்த B என்ற புள்ளியின் குத்துயரம் 99.42 மீட்டரா இருக்கு. அப்ப இந்த புள்ளியின் குத்துயரம் எவ்வளவு 99.42 மீட்டர். அப்ப இவ்வளவு 99.42 எங்களுக்கு இந்த தூரம் வந்து சொல்லினா 2.4 இவ்வளவு உயரம் எவ்வளவுன்னு சொல்லப்படுது 2.4. அப்ப எங்களுக்கு இதை காணலாம் என்னண்டு இந்த 99.42ஓட
2.44 கூட்டுவா. இந்த 2.44 கூட்டுவா. கூட்டினம் என்றால் எங்களுக்கு என்ன இந்த இவ்வளவு உயரமும் தெரிய போகுது. அப்ப கூட்டினம் என்றால் இவ்வளவு உயரம் 101.86. அப்ப இவ்வளவு 101.86 என்றால் எங்களுக்கு இந்த உயரம் 1.5. அப்ப 101.86 இருந்து இவ்வளவு உயரத்தை 1.5 கழிச்சோம் என்றால் சி இந்த குத்தியரம் எங்களுக்கு வேற. அப்ப சி என்ற புள்ளியின் குத்தியரத்தை பாத்தீங்கன்னா இந்த புள்ளியின் குத்தியரம் 100.31 மீட்டர். அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி ஏ என்ற புள்ளிக்கும் சி என்ற புள்ளிக்கும் இடையிலான குத்தியர வேறுபாடு. ஏ என்ற புள்ளியில குத்தியரம் எவ்வளவு 100, சி என்ற புள்ளியில குத்தியரம் எவ்வளவு 100.31. அப்ப எங்களுக்கு குத்தியர வேறுபாடு எவ்வளவு 0.31 மீட்டர். அப்ப இந்த குத்தியர வேறுபாடு 0.31 மீட்டரை. அடுத்த கேள்வி பார்ப்போம். S2 நிலையத்தின் உபகரணத்தின் வாசிப்பு. இந்த உபகரணத்தின் இந்த S2 என்ற உபகரணத்தின் வாசிப்பு கேட்கிறார். எங்களுக்கு உபகரணத்தின் வாசிப்புக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அதாவது உபகரணத்தின் வாசிப்பு நாங்கள் HI என்று எடுப்போம். அதோட பேக் சைடு வாசிப்பு சமன் பேக் சைடு வாசிப்பு சக குத்துயரம். அப்ப இந்த புள்ளியின் குத்தியரம். அப்ப இந்த பேக் சைடு வாசிப்பு எடுக்கல இந்த புள்ளியின் குத்தியரத்தோட இந்த பேக் சைடு வாசிப்பை கூட்டினம் என்றால் அதுதான் உபகரணத்தின் உயரத்தை தரப்போகுது. அப்ப இப்ப நாங்க வந்து பார்ப்போம். அதுல 2.4 இந்த புள்ளியில குத்தியரம் எவ்வளவு 99.42. அப்ப ரெண்டையும் நாங்கள் கூட்டுவோம். அப்ப 101.86. அப்ப 101.86. அப்ப இதுதான் இந்த நிலைய உபகரணத்தின் வாசிப்பு. அடுத்தது 12வது வினாவுக்கு வருவோம். நிலநீர் மீள் நிரம்பலை அதிகரிக்க மேற்கொள்ளும் முறை அல்லாதது. அப்ப நாங்க முதல் நிலநீர் மீள் நிரம்பல் என்றா என்னன்னு பார்ப்போம். இப்ப அதாவது மேற்பரப்பில் கிடைக்கிற நீரானது நிலைக்குத்தாகவோ செங்குத்தாகவோ கீழ் நோக்கி சென்று பாறை படுக்கைகளை சென்றடைகிறத நாங்க என்னன்னு சொல்றாங்க நிலநீர் மீள் நிரம்பல். இந்த நிலநீர் மீள் நிரம்பல் வந்து 2 முறைகள்ல மேற்கொள்ளப்படுது. ஒன்று வந்து மைய மீள் நிரம்பல், அடுத்தது வந்து பரவல் மீள் நிரம்பல். இப்ப பரவல் மீள் நிரம்பலுக்கு நாங்கள் உதாரணமாக மழை வீழ்ச்சி, நீர்ப்பாசனம் போன்றவற்றை குறிப்பிடலாம். மைய மீள் நிரம்பலுக்கு குளங்கள், கிணறுகள் மூலம் வந்து நீர் மீள் நிரம்பலை நாங்கள் மைய மீள் நிரம்பலுக்கு குறிப்பிடலாம். இப்ப நாங்க விடைக்கு வருவோம். நீர் வடிகால்கள், கிணறுகள் அமைக்கிறது. அப்ப நீர்கள், கிணறுகள், வடிகால்கள் அமைச்சோம்னா என்ன செய்யும்? மீள் நிரம்பல் என்ன செய்யும்? கூடவா இருக்கும். அப்ப நாங்க மீள் நிரம்பல் அதிகரிக்கணும் என்றால் நீர்கள், வடிகால்கள், கிணறுகளை நாங்கள் அமைக்கலாம். அடுத்தது நீர் பொசிதலை குறைக்க. நீர் பொசிதலை குறைக்கிறேன்னா நீர் மண்ணு கீழே வடிஞ்சு போறத குறைச்சோம் என்றால் மீள் நிரம்பல் நடக்குமோ? இல்லையே. அவ குறைத்தல்ன்றது தவறா இருக்கும். அதாவது நாங்க என்ன செய்யணும்? அதிகரிச்சோம் என்றால் தான் நம்ம மீள் நிரம்பல் நடக்கும். அடுத்தது மண்ணுடன் சேதன பொருட்களை சேர்க்க. மண்ணுடன் சேதன பொருட்களை சேர்க்கல அது வந்து என்ன செய்ய நீரை பற்றி பிடிச்சு வச்சிருந்து கீழ் நோக்கி அனுப்பும். அப்ப அங்கேயும் வந்து மீள் நிரம்பல் வந்து அதிகரிக்கும். அப்ப மீள் நிரம்பல் அதிகரிக்கும். அடுத்தது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தல். மண்ணின் கட்டமைப்பு மேம்பட்டு காணப்படுகிற மற்ற தாவரங்கள் அதிகளவில் வளர்க்கல போன்றவற்றால் என்ன செய்யும் என்றால் தண்ணி வந்து கீழ் நோக்கி வடிஞ்சு மீள் நிரம்பலை வந்து கூட்டும். அப்ப இந்த இதுல வந்து மீள் நிரம்பலை அதிகரிக்கிற வழிகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கேட்ட கேள்வி வந்து அதிகரிக்க மேற்கொள்ளும் முறை அல்லாதது. அப்ப அல்லாதது என்ற விதத்துல பார்க்கல இந்த நீர் பொசிதலை குறைத்தல் என்பதுதான் இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்குமே. அல்லாதது என்று கேட்டது. அப்ப இந்த கேள்வியில கவனமா பார்க்கணும். அல்லாதது. அப்ப நீர் பொசிதலை குறைத்தல் என்ற விடையா அதுதான் இதுக்குரிய பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு வருவோம். நீரின் வன்மை தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு. அப்ப இங்க நீரின் வன்மை தொடர்பான கூற்றுக்களை நாங்க பார்க்கல
அதாவது நீரின் வன்மையில செல்வாக்கு செலுத்துற அயன்கள் கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் வந்து நாங்கள் இந்த நீரின் வன்மையில வந்து செல்வாக்கு செலுத்துது. இங்க வந்து நாங்கள் நீரை கொதிக்க செய்யல அங்க இருக்கிற மெக்னீசியம் அயனை அகற்றலாம் இந்த கூற்று சொல்லுது. நீரை கொதிக்க செய்யல அங்க இருக்கிற மெக்னீசியம் அயனை அகற்றலாம் என்று சொல்லுது. ஆனா இதுல வந்து நாங்க இத கொதிக்க செய்யறது மூலம் மெக்னீசியம் அயனை அகற்ற முடியாது. கால்சியம் அயனை மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம் கொதிக்க செய்யறதால அகற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அந்த கூற்று எப்படி இருக்கும்? தவறானது. அடுத்த கூற்று B-ய பாப்ப மெக்னீசியம் அயனை அகற்றுவதற்கு சோடா சுண்ணாம்பு சேர்க்கலாம். இப்ப நாங்க மெக்னீசியம் அயனை வந்து நாங்கள் அகற்றோம்னா சோடா சுண்ணாம்பு சேர்த்தோம்னா அதாவது மெக்னீசியம் அயனை அகற்றுறதுக்கு மெக்னீசியம் கார்பனேட்டோட நாங்கள் கால்சியம் ஹைட்ரோக்சைடை நாங்க சேர்க்கல இங்க வந்து எங்களுக்கு என்ன வீழ்வடிவு வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கால்சியம் கார்பனேட் வந்து வீழ்வடிவா இருக்கிறதா இலகுவா அகற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாங்கள் மெக்னீசியம் இரு கார்பனேட்டுக்கு நாங்கள் போடுறோம் என்றால் கால்சியம் ஹைட்ரோக்சைடை நாங்கள் சேர்க்கல கால்சியம் இரு கார்பனேட்டு உங்களுக்கு வரப்போகுது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? இத மெக்னீசியம் அயன் அகற்றுறதுக்கு சோடா சுண்ணாம்பு சேர்த்தோம்னா அதை வந்து அகற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த கூற்று எப்படி இருக்கு? சரியாக இருக்கு. அடுத்த கூற்று C சொல்லுது தற்காலிக வெண்மைக்கு கால்சியம் இரு கார்பனேட்டும் மெக்னீசியம் இரு கார்பனேட்டும் காரணம் ஆகும். அப்ப நாங்கள் இதுல வெண்மையை வந்து ரெண்டு வகையா வகைப்படுத்துறாங்க. நிரந்தர வெண்மை தற்காலிக வெண்மை. நிரந்தர வெண்மைக்கு வந்து பாக்கல கால்சியம் மெக்னீசியம் என்பவற்றின் சல்பேட்டுகள் குளோரைட்டுகள் நைட்ரேட்டுகள் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அப்ப தற்காலிக வெண்மைக்கு இரு கார்பனேட்டுகளும் காரணமாக இருக்கு. அப்ப இந்த கூற்று சரியானது. அப்ப நாங்க இந்த விடையில் வருவோம். அப்ப கூற்று A வந்து தவறு, கூற்று B-யும் C-யும் சரியான விடை. அடுத்தது 14வது வினாவை நாங்கள் பார்க்கல. குடிநீர் சுத்திகரிப்பின் போது நீரை வடிகட்டிய பின்னர் நன்கு வலியுடன் கலக்க செய்யப்படும் இப்படிமுறையின் மூலம் எதிர்பார்க்கப்படுவது. இப்ப நாங்க காற்றூட்டல் செய்யறோம். காற்றூட்டல் அதாவது வலியோட கலக்க செய்யறது மூலம் செய்யல அங்க இருக்கிற H2S வாயு கார்பனீரோக்சைடு வாயு மெதேன் வாயுக்கள் போன்றவை என்ன செய்யப்படும் என்றால் அகற்றப்படும். அதே மாதிரி மனத்தை ஏற்படுத்தத்தக்க ஆவி பரப்புள்ள மெதேன் தாயோல் மற்ற நுண்ணங்கிகளின் பக்க விளைபொருட்கள் எல்லாம் அகற்றப்படும். அப்ப இனிமே விடைக்கு வருவோம். நீரில் கரைந்துள்ள ஆவி பரப்புள்ள பொருட்களை நீக்குது. அப்ப நாங்க காற்றூட்டம் அங்க செய்யல அங்க இருக்கிற ஆவி பரப்புள்ள பதார்த்தங்கள் பாக்டீரியாக்கள் நுண்ணங்கிகளின் பக்க விளைவுகள் போன்றவை என்ன செய்து அகற்றப்படுது. அப்ப இந்த கூற்று இந்த விடை சரியானது. நீரில் தொங்கல் நிலையில் உள்ள பொருட்களை நீக்குது. நீரில தொங்கல் நிலையில இருக்கிற பொருட்களை நீக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? நாங்கள் அலம் சேர்த்து வீழ்வடிவடைய செய்யறாங்க. நீரில இருக்கிற தொங்கல் நிலை வீழ்வடிவை நாங்க அகற்றோம்னா அலம் சேர்ப்போம். அடுத்த நீரில அடங்கியுள்ள பாக்டீரியாக்களை நீக்குறோம். அதாவது நாங்க கடைசி படிமுறை கிருமி அழித்தல் செய்யறோம். நாங்கள் இந்த பாக்டீரியாக்கள் இதுகள் நுண்ணங்கிகளை அழிக்கிறதுக்கு கிருமி அழித்தல்ல ஓசோனேற்றம் அல்லது குளோரினேற்றம் செய்து நாங்கள் இதை அகற்றலாம். அடுத்தது நீரில் கரைந்துள்ள கடினத்தன்மையை நீக்கிறது. இந்த கடினத்தன்மையை நீக்கிறத முதல் கேள்வியில பார்த்து நாங்கள் எப்படி நீக்கலாம். அதே மாதிரி கரைந்துள்ள எண்ணெய் கிறிஸ் போன்றவற்றை நீக்கிற சேர்ப்பு. அப்ப இந்த கேள்வியில வந்து பார்க்கல பொருத்தமான விட முதலாவது விட நீரில் கரைந்துள்ள ஆவி பரப்புள்ள பொருட்களை நீக்குதல். அடுத்த 15வது வினா ஒட்டு தகவுடைய ஒட்டுக்கட்டை மற்றும் ஒட்டு முளை ஆகியவற்றுக்கிடையே அரும்பொட்டு அல்லது கிளை ஒட்டை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மிக முக்கியமாக அமையும் காரணி யாது? அப்ப இதுல முதலாவது விடை சொல்லினா கலங்கட்டுகள் ஒழுங்கின்றி சிதறி காணப்படும். எந்த கலங்கட்டுகள் ஒழுங்கின்றி சிதறி காணப்படுது என்று பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வித்திலை தாவரங்கள்ல கலங்கட்டுகள் என்ன செய்யும்?
சிதறி காணப்படும். அங்க ஒரு விதத்துல தாவரத்துல நாங்கள் ஒட்டுதல் மேற்கொள்ற நாங்களோ அங்க கலங்கட்டுக்கள் எல்லாம் சிதறி காணப்படுறதால ஒட்டுதல் வந்து மேற்கொள்ளப்படுறதில்ல. அடுத்தது கலங்கட்டுக்கள் காணப்படாதிருத்தல். கலங்கட்டுக்கள் காணப்படாட்டியும் எங்களுக்கு ஒட்டுதலை மேற்கொள்ள இயலாது. அடுத்தது மாறிலியம் நன்கு இணைந்திருத்தல். மாறிலியம் நன்றாக இணைந்திருந்தால் தான் அங்க நாங்க ஒட்டுதல் வந்து மேற்கொள்ள இயலாது, அது வெற்றிகரமாக மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த கூட்டு சரியாக இருக்கு. அடுத்தது பார்ப்போம். ஒட்டு முளை ஒட்டுக்கட்டை ஆகியன பென்சில் தடிப்பில் இருக்க வேண்டும். நாங்க பொதுவா ஒட்டுக்கட்டை ஒட்டுமுளை பென்சில் தடிப்புல இருக்கணும் என்று சொல்றோம். நாங்க கட்டாயம் இருக்கணுமோ முடியோட்டில ஒட்டுக்கட்டையும் ஒட்டுமுளையும் பென்சில் தடிப்புலயோ இருக்குது இல்லையே. அப்ப முடியோட்டில இது விதிவிலக்கா இருக்கு. அடுத்த சிறந்த வேர் தொகுதியை கொண்டதாக இருக்கணும். ஒட்டு கட்டைக்கு தான் சிறந்த வேர் தொகுதி இருக்கணும், ஒட்டு முளைக்கு சிறந்த வேர் தொகுதி இருக்கணும் என்று அவசியம் இல்லை. அப்ப இங்க வந்து விட பார்த்தோம்னா இதுக்கு பொருத்தமான விடையாக மாறிலியம் நன்கு இணைந்திருத்தல் பொருத்தமாக காணப்படும். அடுத்த வினாக்கு வருவோம். பாலை ஏகவீனமாக்குவதால். பாலை நாங்க ஏகவீனமாக்குறதுண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பால்ல வந்து கொழுப்பு கோளங்கள் வந்து வெவ்வேறு பரமன்ல வந்து காணப்படும். அப்ப நாங்கள் ஏகவீனமாக்கல அங்க இருக்கிற கொழுப்பு கோளங்கள் எல்லாம் சிறு சிறு கோளங்களாக உடைக்கப்பட்டு பாலில சீராக பரப்பப்பட்டு பரப்பப்படும். இதுக்குதான் நாங்க ஏகவீனமாக்குதல் என்று சொல்லுவோம். அப்ப இங்க முதலாவது விடைக்கு வருவோம். உணவின் போசனை நிலைமை விருத்தியடையும். உணவின் போசனை நிலைமை விருத்தியடையும் என்று பார்த்தோம்னா இது ஏகவீனமாக்கல் நாங்க செய்யல அங்க இருக்கிற புரதங்கள் போசன கூறுகள் சிலது வந்து அதாவது இயல்பகற்றல் நிலைக்கு உள்ளாகும். அப்ப அங்க வந்து போசன நிலைமை விருத்தியடையுமா இல்லையே. அதாவது சிலது வந்து இயல்பகற்றல் நிலைக்கு உட்படுறதால அங்க போசன இழப்பு வந்து ஏற்படும். அப்ப இதுல வந்து சொல்லிக்கினா போசனை நிலைமை விருத்தியடையும் என்று சொல்லினேன். அடுத்த இரண்டாவது விடை சொல்லப்பட்டிருக்குது. உணவை பழுதடையாது வைத்திருக்கக்கூடிய காலவு அதிகரிக்கும். அப்ப நாங்கள் இந்த பால் ஏகவீனம் மாற்றுறதால நாங்கள் வைத்திருக்கிற காலத்தை அதிகரிக்கல. அதாவது கிருமி அழித்தலோ பாய்ச்சலாக்கமோ அப்படி ஏதோ ஒன்றை செய்துதான் நாங்க என்ன செய்யறாங்க பாலை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது உணவு இறுக்கத்தன்மை பெறும். இறுக்கத்தன்மை என்னென்ன இப்ப கொழுப்பு கோளங்கள் எல்லா இடம் சீராக பரம்பி இருக்கிறதால இங்க உணவு வந்து இறுக்கத்தன்மை பெறும் என்றது வந்து சரியா இருக்கு. அடுத்தது உணவுக்கு பிரகாசமான வெண்ணிறம் கிடைக்கும். பால்ல வந்து அந்த வெண்ணிறம் ஏற்படுற பால் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பால்ல இருக்கிற புரதம். பால்ல இருக்கிற புரதத்தால பால் வந்து வெள்ளை நிறமாக காணப்படும். அடுத்தது பாலில் அடங்கியுள்ள கொழுப்பு சிறுகோளங்கள் ஒரு படையாக வேறாகும். நீங்க பாத்தீங்கன்னா ஏகவீனம் ஆக்காத பாலில தான் கொழுப்புகள் எல்லாம் மேல படிஞ்சு ஒரு படையாக இருக்கு. ஏகவீனமாக்கப்பட்ட பால்ல அப்படி இருக்காது, கொழுப்பு கோளம் எல்லா இடமும் சீராக பரம்பி இருக்கு. அப்ப இதுல வந்து ஒரு படையாக வேறாகும் என்ற விடையாது தவறானது. அப்ப இப்ப நாங்க விட பார்க்கல இதுல வந்து உணவு இறுக்கத்தன்மை பெறும் என்றது வந்து சரியாக இருக்கு. அடுத்த வினா 17வது வினாக்கு வருவோம். கால்நடை உற்பத்தியில் மிதேன் வாயுவின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்த மிகவும் பொருத்தமான நடவடிக்கை. இப்ப நாங்க மிதேன் வாயுவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அதாவது கால்நடைகளின் கழிவுகள் நொதித்தல் மூலம் என்ன நடக்கும் மிதேன் வாயு உருவாக்கப்படும். அந்த மிதேன் வாயு சூழல்ல பச்சை வீட்டு விளைவை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கு. அப்ப நாங்கள் விலங்குகளால விடுவிக்கப்படுற வெளியேற்றப்படுற கழிவுகளை நாங்கள் ஒரு முகாமைத்துவத்தின் ஊடாக உயிர்வாயு அலகுக்கு அனுப்புவதன் மூலம் அதிலிருந்து உயிர்வாயுவை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், சூழல்ல உயிர்வாயு விடுவிக்கிற அளவை வந்து என்ன செய்யலாம், குறைத்து கொள்ளலாம். அப்ப இந்த விலங்கு கழிவுகளை உயிர்வாயுவாக மாற்றுதல் என்றது சரியாக காணப்படும். விலங்கு கழிவுகளை நெல் வயலுக்கு இடுதல். நாங்க நெல் வயலுக்கு இட்டாலுமே என்ன நடக்கும், அங்க வந்து தண்ணி கழிவுகள் எல்லாம் சேர்ந்து நொதிக்கப்பட்டு நுண்ணவிகளால நொதிக்கப்பட்டு மெதேன் வாயு வந்து சூழலுக்கு விடுவிக்கப்படும். அப்ப அது வந்து தவறாக இருக்கு. அடுத்தது நாங்க விலங்குகளை தீவிர முறையிலேயோ திறந்த வெளி முறையிலேயோ அல்லது அரை தீவிர முறையில வளர்த்தாலும் அதுல கழிவுகள் வெளியேற்றப்பட்டு அப்படியே சூழல்ல விடுவிக்கப்படல அதுல இருந்து என்ன செய்யும் மெதேன் வாயு வந்து வெளியேற்றப்படும்.
அப்ப இங்க வந்து பொருத்தமாக இருப்பது வந்து விலங்கு கழிவுகளை உயிர் வாயுவாக மாற்றுறது வந்து பொருத்தமாக வந்து காணப்படும். 18வது வினா, மேல் மாகாணத்தில் கோழி பண்ணையாளர் ஒருவரின் பண்ணையில் முட்டை உற்பத்தி டிசம்பர் ஜனவரி மாதங்களில் சிறிதளவு வீழ்ச்சி அடைவதாக அவதானித்தார். இதற்கு மிக பொருத்தமான காரணம். அதாவது முதலாவது விட சொல்லி இருக்கிறோம், அக்காலங்களில் நிலவும் குளிரான காலநிலை. அதாவது முட்டை உற்பத்தியில வெப்பநிலை செல்வாக்கு செலுத்து குளிரான காலநிலையா இருந்தன, வறள் காலநிலை என்ன செல்வாக்கு செலுத்து. ஆனா இதுக்கு நாங்க மிக பொருத்தமான காரணம் என்றுதான் கேட்கப்பட்டிருக்குது. ஆனா கால வெப்பநிலை வந்து செல்வாக்கு செலுத்தும். அப்படி பார்க்கல மூன்றாவது விடையிலேயும் வெப்பநிலை தொடர்பட்டிருக்குது. இது செல்வாக்கு செலுத்தும். இரண்டாவது விடைக்கு வருவோம். வருடத்தின் இக்காலங்களில் நிலவும் குறும்பகற் காலங்கள். குறும்பகற் காலம் அதாவது முட்டை உற்பத்தியில அதிக அளவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிக்கால அளவு செல்வாக்கு செலுத்த போகுது. அதாவது ஒளிக்கால அளவு கூடவாக இருக்கேக்கல்ல முட்டை உற்பத்தி வந்து எப்படி இருக்கு, கூடவாக இருக்கு. ஒளிக்கால அளவு குறைவா இருக்கேக்கல்ல முட்டை உற்பத்தி குறைவாக இருக்கும். அதான் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல முட்டையின் அளவு வந்து குறைவாகவும் விலை கூடவாகவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏனென்றால் டிசம்பர் ஜனவரி மாதம் குறும்பகற் காலமாக இருக்கிறதால அங்க முட்டை உற்பத்தி வந்து குறைவாக இருக்கு. அடுத்து நாலாவது விட பாத்தீங்கன்னா உற்சவ காலங்களில் நிலவும் அதிக அளவு வெளிச்சம். வெளிச்சம் என்ன செய்யும், வெளிச்சம் கூடவா இருக்க என்ன செய்யும், முட்டை உற்பத்தி எப்படி இருக்கு, கூடவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பகற்காலம் கூடவா இருந்ததுன்னா முட்டை உற்பத்தி கூடும். அப்ப நாங்க அதுக்காக பகற்காலத்துக்காக வெளிச்சத்தை போட்டு விட என்ன செய்யும், அப்ப முட்டை உற்பத்தி வந்து அதிகரிக்கும். ஆனா அவர் சொல்லி இருக்கிறார் என்னன்னு வீழ்ச்சி அடையுது சொல்லி இருக்கிறார். அப்ப அதிகளவு வெளிச்சம் என்றது வருமோ, ஏன் வந்து முட்டை உற்பத்தியை வந்து குறைவாக இருக்கிற காரணம் இருக்கு, அதிகளவு வெளிச்சம் தவறாயிருக்குது. அடுத்து ஐந்தாவது வினா, ஐந்தாவது விடை, அக்காலங்களில் ஒளி மாசடைதல் காரணமாக பறவைகளுக்கு அழுத்தம் ஏற்பட. இந்த நாங்க முட்டை உற்பத்தியில ஒளியோட நாங்க செல்வாக்கு செலுத்தி பார்க்கல. அப்ப இதுக்குள்ள வந்து பார்த்த வேண்டாம், இரண்டாவது விட வந்து மிக பொருத்தமாக காணப்படும். அடுத்த வினா, அலங்கார மீன்களை கொண்டு செல்லல் தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு. கூற்று ஏ, மீன்களை கொண்டு செல்லும் போது வெப்பநிலை 16 பாகசியாக இருத்தல் வேண்டும். இப்ப நாங்க மீன்களை கொண்டு போகல 16 பாகசிக்கு கொண்டு வந்து நாங்க கொண்டு போறோம். நாங்கள் ஏனென்றா மீன்களின் தொழிற்பாடு இதுகளை வந்து குறைச்சு அது வந்து இருக்கு கூட தூரம் கொண்டு போறதுக்காக 16 பாகசியில நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மீன் பொதி செய்யும் போது பைகளில் நீர் அரை பங்கிற்கு ஆக்சிஜன் 1/3 பங்கிற்கு இருத்தல் அவசியம் என்று சொல்லினேன். நாங்கள் மீனை வந்து பொதி செய்யல பார்க்கல, அதாவது இந்த நாங்க பொழுத்தின் பேக்குல மீனை கொண்டு செல்றதுக்கு பொதி செய்யறோம்டா அதுல வந்து 3/2 பங்குக்கு ஆக்சிஜனும் 3/1 பங்குக்கு என்ன இருக்கணும், நீரும் இருக்கு. அது 3/2 பங்குக்கு ஆக்சிஜன் இருக்கு. இங்க வந்து சொல்லினா நீர் அரை பங்கு கண்டு நீரோட இருக்கணும் 3/1 பங்கு. இதுல ஆக்சிஜன் சொல்லினா 3/1 பங்கு, ஆனா அது வந்து 3/2 பங்குக்கு இருக்கணும். அப்ப இந்த கூற்று என்ன தவறானது. கூற்று சி, மீன்களின் அனுசவ தொழிற்பாட்டை குறைப்பதற்காக MS 222 உபயோகிக்கலாம். நாங்கள் மீன்களின் அனுசவ தொழிற்பாடுகளை குறைக்கிறதுக்காக MS 222 பயன்படுத்தி நாங்க கொண்டு போறோம் நாங்கள். அப்ப இந்த கூற்று சரி. அடுத்தது கூற்று D வந்து பார்க்கல, மீன்களின் பிரசாரண செயற்பாடு காரணமாக ஏற்படுகின்ற சக்தி இழப்பை தவிர்க்க கரியுப்பை பயன்படுத்தும். அதாவது பிரசாரண செயற்பாடு அவைகளால் ஏற்படுற சக்தி இழப்புகளை நாங்க குறைக்கிறதுக்கு கரையுப்பையும் போட்டு நாங்க பொதியிட செய்யறாங்க. அப்ப இந்த கூற்று சரியாக இருக்கு. அப்ப இதுல நீங்க வந்து பார்க்கல ஏயும் சியும் டியும் சரி. அப்ப இரண்டாவது விடை இதற்கு பொருத்தமாக இருக்கு. 20வது வினா, வாயினுள் அடைகாக்கும் அலங்கார மீன்களின் கூட்டம். இப்ப இதுல நாங்கள் மீன்களை வந்து நாங்கள் அலங்கார மீன்களை
முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற மீன்கள், சூட்பிள்ளை ஈனு மீன்கள் என்று 2 வகையாக வகைப்படுத்தினாங்க. அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற மீன்களை நாங்கள் முட்டைகளை பரப்புபவை, முட்டைகளை இடைப்படுத்துபவை, முட்டைகளை வாயினுள் அடைகாப்பவை, நுரைக்கூடு அமைத்து குஞ்சுகளை பொரிக்கிறது என்று நாங்கள் வகைப்படுத்துறோம். இதுல நாங்கள் பார்க்கல டெட்ரா ஹோல் ஃபிஷ் ரெண்டும் முட்டைகளை பரப்புறது. இந்த டெட்ரா ஹோல் ஃபிஷ் ரெண்டும் பரப்புறவை, முட்டைகளை பரப்புபவை. அடுத்தது ஏஞ்சலை பார்த்தீங்கன்னா இடப்படுத்துறது, முட்டைகளை இடப்படுத்துறது. அதாவது பெரிய இலைகள்ல அல்லது கல்லுகள்ல கொண்டே முட்டைகளை இடப்படுத்தி விட்டுறத இந்த ஏஞ்சல் போன்றவை. அடுத்தது டிஸ்கஸ் ஏஞ்சல், அதை திருப்பி இந்த டிஸ்கஸும் இடப்படுத்தலுக்குலாம் வரும். ஏஞ்சல் இந்த ரெண்டும் இடப்படுத்தலுக்குள்ள வர்ற மீன்கள். அடுத்தது அவுட்ராஸ். அடுத்த விடியில பாத்தீங்கன்னா அவுட்ராஸ், ஜெலோ பிரான்சிஸ், சேஸ்லிஸ் முவை வாயினுள் அடைகாக்குற மீன்கள். இந்த அவுட்ராஸ், ஜெலோ பிரான்சிஸ், சேஸ்லிஸ் இவை வாயினுள் அடைகாக்குறது. அப்ப இந்த விட இதுக்கு பொருத்தமான விட. அடுத்தது நாங்க பார்க்கலாம் பைட்டர், குரோமி அவை என்ன செய்யும், நுரைக்கூடு அமைச்சு குஞ்சுகளை பொரிக்கிறது. அப்ப இந்த பைட்டர், குரோமி நுரைக்கூடு அமைக்கிறது. சரி, இப்ப அடுத்தது அவுட்ராஸ். இதுல இருக்கிற அவுட்ராஸ் இடப்படுத்தல் செய்யுது. அப்ப இப்ப நீங்க இருக்கிற விடைய பார்த்தீங்கன்னா 3வது விடை இதுக்கு பொருத்தமாக இருக்கு. 21வது வினா, உணவு பொதியினுள் உணவு பொருளொன்றை உலர்ந்த நட்காப்பு செய்யும் போது நிகழ்வது யாதென்று சொல். அதாவது நாங்க உலர்ந்த நட்காப்பு செய்ய போறோம். உணவு பொருளோட நாங்க உலர்த்தேக்குள்ள அங்க இருக்கிற நீர் அகற்றப்படும். உணவுல நீங்க பாத்தீங்கன்னா 2 வகையான நீர் காணப்படுது. ஒன்று சுயாதீன நீர் என்று சொல்லுவோம், மற்றது உணவு போசனை கூறுகளுடன் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ள நீர். இந்த சுயாதீன நீர் காணப்படுகிறதுதான் நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு கூடவாக இருக்கும். அப்ப அந்த சுயாதீன நீரை நாங்கள் அகற்றுவது மூலம் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டை குறைச்சு உணவை நாங்கள் நீண்ட காலம் பேணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இவ விடைக்கு வருவோம். நுண்ணங்கி வளர்ச்சிக்கு தேவையான வெப்பநிலையை விட உயர்வான நிலைக்கு வெப்பநிலையை உயர்த்துதல். நாங்கள் இங்கே வெப்பநிலையை உயர்த்துறதை விட நாங்கள் அதில் வெப்பநிலையில உலர்த்தும் பொழுது அங்கே இருக்கிற நீர் தான் அகற்றப்படுது. அப்ப அது தவறா இருக்கு. அடுத்தது வெப்பநிலையை உயர்த்துவதன் மூலம் உணவு பழுதடைக்கு காரணமாகிற நுண்ணங்கிகளை அழைக்கும். இப்ப நாங்க வெப்பநிலையை உயர்த்தி போட்டு வெளியில அரை வெப்பநிலையில திருப்பி கொண்டு வைக்கலாம், அங்க என்ன நடக்கும், நுண்ணங்கிகள தொழிற்பாடு திருப்பி நடக்கும். அப்ப இது வெப்பநிலையை உயர்த்துறது மூலம் பழுதடைகிற காரணமான நுண்ணங்கிகளை அழிக்கிறதுன்றது தவறானது. அடுத்தது உலர்த்தும் போது காணப்படும் வெப்பநிலை மூலம் உணவு பழுதடைவதில் செல்வாக்கு செலுத்தும் நோயாக்கி நுண்ணங்கிகள் மாத்திரம் அழிதல். இதுவும் வெப்பநிலையோட தொடர்பட்டிருக்குது. நாங்க உலர்த்தேகள்ல என்ன நடக்குதுன்னா சுயாதீன நீர் அகற்றப்படுறதுதான். அப்ப இதுவும் தவறாக இருக்கு. அடுத்தது உலரும் போது உணவுப் பொருளின் கடினத்தன்மை அதிகரிப்பதால் நுண்ணங்கி வளர்ச்சி குறைவடையும். இதுவும் அதாவது கடினத்தன்மை அதிகரிக்க என்ன, நீர் இழக்கப்படுது. அப்ப அதால நுண்ணங்கிகள வளர்ச்சி குறைவடையுது. அப்ப நாங்க இதுக்கு மிகவும் சிறப்பான இது பொருத்தமா இருக்கலாம். ஆனா இதுல நாங்க மிகவும் சிறப்பாக பொருத்தமான வழியை பார்க்கணும். நுண்ணங்கிகள வளர்ச்சிக்கு தேவையான நீரிழிப்பு கிடைக்காம போகுது. ஏன், அங்க சுயாதீன நீர் அகற்றப்பட்டுடுது. அப்ப அது வளர்றதுக்கு தேவையான நீர் அங்க இருக்குதோ இல்ல. நாங்க உலர்த்தி நட்காப்பு செய்யல அங்க தேவையான நுண்ணங்கிற வளர்ச்சிக்கு தேவையான நீரிழிப்பு இல்லாம போறதாலதான் அது என்ன செய்யுது, நுண்ணங்கிகள் அங்க திருப்பி வளர இல்லாம இருக்குது. அப்ப இதுக்கு பொருத்தமான விடையை பார்க்கல 5வது விடை பொருத்தமாக இருக்கு. அடுத்த 22வது வினா, உணவு பொதியினுள் காணப்படும் வாயுக்களின் விகிதத்தை மாற்றி அமைத்து பொதியிடும் முறை. அப்ப இதுல நாங்கள் பொதியிடல்ல நாங்க வெவ்வேறு வகையான பொதியிடல் முறைகள் படிச்ச நாங்கள். அதாவது ஒன்று கட்டுப்படுத்தி நிபந்தனைகளான பொதியிடல், வெற்றி பொதியிடல், சுருங்கிய மேலுற இடப்பட்ட பொதியிடல், திரிவுபடுத்தப்பட்ட அகச்சூழ நிலைமைகளின் கீழான பொதியிடல், சாதுரிய பொதியிடல் என்று நிறைய பொதியிடல் முறைகள் படிச்ச நாங்கள்.
அப்ப இதுல வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிற வாயுக்கள விகிதத்தை மாற்றி அமைக்கிறேன். அப்ப என்ன நாங்க ஒவ்வொரு வகையான பொதியிடலும் அப்படி எப்படி என்னன்னு பார்ப்போம். இந்த கட்டுப்படுத்திய நிபந்தனையின் கீழான பொதியிடல் என்னென்று பார்த்தோம்னா, அந்த பொதியிடல் அகத்தி இருக்கிற வாயுக்களின் கலவைய நாங்க நிதமும் வந்து பரிசோதனை மூலம் உணவின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறது தான் இந்த கட்டுப்படுத்திய நிபந்தனையின் கீழான பொதியிடல். அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெற்றிட பொதியிடல். வெற்றிட பொதியிடல்னு பார்க்கல அங்க இருக்கிற வாயுக்களை இயன்றளவு முற்றாக அகற்றி பொதியிடுறது முத்திரது தான் நாங்க வெற்றிட பொதியிடல். அங்க வந்து வழி இல்லாம ஃபுல்லா அகற்றிடுவோம். அதைத்தான் நாங்க வெற்றிட பொதியிடல் என்று சொல்றாங்க. அடுத்தது சுருங்கிய நேருரையிடப்பட்ட பொதியிடல். இதை வந்து நாங்க வந்து பார்க்கல பொலியோ லெபினால் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் மேலுரைகளை பயன்படுத்தி பொதியிடுறதை நாங்கள் சுருங்கிய மேலுரையிடப்பட்ட பொதியிடல் என்று சொல்றோம். அடுத்தது திரிவுபடுத்தப்பட்ட அகச்சூழல் நிலைமைகளின் கீழான பொதியிடல் என்று பார்க்கல இது வந்து பார்த்தோம்னா அங்க இருக்கிற பொதியில காணப்படுற வாயுக்களின் விகிதத்தை மாற்றியமைத்து பொதியிடுற முறையாக இருக்கு. அதாவது திரிவுபடுத்தி நாங்கள் என்ன செய்யறோம் பொதியிடுறோம். அடுத்து சாதுரிய பொதியிடல். இங்க வந்து என்ன செய்யணும்னா உணவில தர பண்புகள் தொடர்பான தகவல்களை வந்து உணர்றது அறிக்கிறது அப்படியான இதுகளை சுவடு காண்ற செயற்பாடுகளை இந்த சாதுரிய பொதியிடல் செய்யும். இப்ப நம்ம கேள்வியை பார்த்தோம்னா இப்ப ஒவ்வொன்றுக்குரிய விளக்கத்தையும் பார்த்துட்டு இந்த கேள்வியை வந்து பார்க்கல எங்களுக்கு சொல்லினா பொதியினுள் காணப்படும் வாயுக்களின் விகிதத்தை மாற்றியமைத்து பொதியிடும் முறை. அப்ப நாங்க வாயுக்கள விகிதத்தை மாற்றியமைத்து பொதியிடுற முறை என்று பார்த்தோம்னா திரிவுபடுத்தப்பட்ட அகச்சூழல் நிலைமையின் கீழான பொதியிடல். 23வது நாக்கு வருவா பௌதிக சூழலின் வழியே உணவுப் பொருட்களுடன் பல்வேறு பிற பொருட்கள் சேரும் சந்தர்ப்பம். எங்களுக்கு உணவுப் பொருட்களோட பிற பொருட்கள் சேர்ற சந்தர்ப்பம் பௌதிக சூழல் வழியாக நடக்கலாம் அல்லது இயற்கையா அந்த உணவில் இருக்கிற ரசாயன பதார்த்தங்களால் எங்களுக்கு ஒவ்வாமை போன்றவை வந்து ஏற்படலாம். இப்படி பிற பொருட்கள் சேர்ந்து ஒவ்வாமை ஏற்படலாம். அப்ப இதுல சொல்லப்படுது பௌதிக சூழலின் வழியே வெளியில இடத்துல இருந்து எங்களுக்கு அதுக்குள்ள வரப்போகுது. அப்ப இதுல முதலாவது விடையை நாங்க வந்து பார்க்கல நெத்தலி கருவாடு தக்காளி பழம் அகத்திக்கீரை போன்றவற்றை அடிக்கடி உண்ணுதல். அப்ப நாங்க அதை வந்து நாங்க தொடர்ந்து அடிக்கடி சாப்பிடல அதுல இருக்கிற ரசாயன பதார்த்தம் எங்கள உடல்ல சேர்த்து எங்களுக்கு ஒவ்வாமை கடி அப்படியான தன்மைகளை ஏற்படுத்து. அப்ப இது வந்து அது இயற்கையாகவே என்ன செய்து உணவில காணப்படுற முறையாக இருக்கு. அடுத்தது அச்சிடப்பட்ட கடதாசியில் உணவை பொதியிடல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல எண்ணெய் உணவுகளை நீங்கள் அச்சிடப்பட்ட கடதாசியில பொதியிட்டீங்கன்னா அந்த உணவிலே அந்த எழுத்துக்களை அச்சுக்கள் அப்படியே அந்த எழுத்து அச்சுக்கள் எல்லாம் கிடைக்கும். அங்க இருக்கிற அந்த எழுத்துக்களில் இருந்த பார உலோகங்கள் எல்லாம் என்ன செய்யும் உணவோட சேர்ந்துடும். அப்ப இது வந்து உங்களுக்கு ஒவ்வாமை அதுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அது வந்து என்ன வெளியில இருந்துதான் வருது. நாங்க ஒரு பேப்பர் அச்சிடப்பட்ட பேப்பர்ல பொதியிட்ட வெளியாத்தான் அந்த உணவில அந்த பார உலோகங்கள் சேருது. அப்ப பௌதிக சூழலின் வழியே இந்த உணவு பொருட்களோட பிற பொருட்கள் சேர்றது இந்த அச்சிடப்பட்ட கடதாசியில உணவை பொதியிடல். மரவள்ளி கிழங்க மூடி அவைக்கிற மரவள்ளி கிழங்குல என்ன இருக்குது சைனைட் இருக்குது. இந்த சைனைட் வந்து அதை மூடி அவைக்கல ஆவியாக வெளியில போகாம திருப்பியும் என்ன செய்யும் அந்த மூடியில பாட்டு ஒடுங்கி அந்த தண்ணியோட கீழே எங்களுடைய உணவோட சேருது. அப்ப மூடி அவைக்கலையும் எங்களுக்கு அது இயற்கையாகவே எங்களுக்கு சேருது. அடுத்தது மீன்கள்ல ஹிஸ்டமின் காணப்படுறது. மீன்கள்ல காணப்படுற ரசாயன ஹிஸ்டமின் காணப்படும். இதுவும் ஒவ்வாமையை ஏற்படுத்துற ஒரு ரசாயன பதார்த்தம். அடுத்தது அன்னாசியில புரோமலின். அன்னாசியில வந்து புரோமலின் என்ற ஒரு ரசாயன பதார்த்தம் இருக்குது. இது எங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுது. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது 3, 4, 5 இந்த 4 விடையும் இயற்கையாகவே உணவில காணப்படுற ரசாயன பதார்த்தங்கள் மூலம் எங்களுக்கு ஒவ்வாமைகளை ஏற்படுத்துறதா இருக்குது. ஆக இரண்டாவது விடை அதாவது அச்சிடப்பட்ட கடதாசியில உணவை பொதியிடுறது இந்த இரண்டாவது விடை வந்து பிற பௌதிக சூழலின் வழியே எங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுது பிற பொருட்கள் சேர்ந்து ஒவ்வாமை ஏற்படுத்துறதா இருக்குது. அப்ப இதுக்கு விடையா நாங்க பார்க்கல இரண்டாவது விடை வந்து பொருத்தமாக இருக்கு. அடுத்தது 24வது வினாக்கு வந்து பார்த்தோம்னா கரமலாக்கத்தின் போது கரமலின் இறுதி நிறத்தில் நேரடியாக விளைவை ஏற்படுத்தும் முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது.
இப்ப நாங்க வந்து பாக்கைகள்ல பிரௌனி அதாவது கபில நிறமாதல். இந்த கபில நிறமாதல் ரெண்டு வழி பிரதானமா நாங்க ரெண்டு வகையா சொல்றோம். நொதியம் சேர் கபில நிறமாதல், நொதியம் சேரா கபில நிறமாதல். நொதியம் சேர், நொதியம் சேராதது, நொதியம் சேராத கபில நிறமாதல். இந்த நொதியம் சேரா கபில நிறமாதல மெலாட்டாக்கம் அல்லது கரமலாக்கம் என்று வகைப்படுத்துறாங்க. இந்த மெலாட்டன் தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவில் இருக்கிற அமினோ அமிலங்களும் தாழ்த்தும் வெல்லங்களும், அமினோ அமிலமும் தாழ்த்தும் வெல்லங்களும் தாக்கம் புரிஞ்சு ஒரு தாழ்த்தும் வெல்ல அமினோ அமில சிக்கலை உருவாக்குறதால பிரவுன் கலரா வருது, கபில நிறம் உருவாகுது. இது வந்து உங்களுக்கு விரும்பத்தக்கதா இருக்கிறது. அதாவது எங்களோட பேக்கரி உற்பத்திகள்ல இதை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுறோம். அதாவது பானோ, பானிஸ், கேக் போன்றவற்றில் அந்த வார கபில நிறமாதல் எங்களுக்கு விரும்பத்தக்கது. அதாவது அமினோ அமிலங்களும் தாழ்த்து வெல்லங்களும் தாக்கம் புரிஞ்சு உருவாக்கப்படுற சேர்வையை அந்த சேர்வையால உருவாகிற கபில நிறமாதல். அடுத்தது கரமலாக்கம். இந்த கரமலாக்கத்தை நாங்க வந்து பார்த்தோம்னா சுக்ரோஸ், அதாவது சுக்ரோஸை வந்து நாங்கள் வெப்பமேற்றோம். சுக்ரோஸ் கரைசலை, சுக்ரோஸ் கரைசலை நாங்கள் வெப்பமேற்றிக்கல அது வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சுக்ரோஸ் கரைசலை நாங்கள் வெப்பமேற்றினோம்னா அது வந்து கரமலான், அங்கால கரமலின் ஹியூமின் என்று வரப்போகுது. கரமலான் திருப்பி தொடர்ந்து வெப்பமேற்றிக்கல கரமலின் தொடர்ந்து வெப்பமேற்றினோம்னா அது வந்து ஹியூமினா மாறும். இந்த கரமலானும் கரமலினையும் பாத்தீங்கன்னா பொற்கபில நிறமா இருக்கும். அதாவது நீங்க சீனி கரைசலை காய்ச்சிக்குள்ள உங்களுக்கு முதல் வந்து உருவாக்கப்படுற ஸ்டெப்ஸ் கரமலான் வந்து பிறகு கரமலின் வரும் ஒரு பொற்கபில நிறமாக இருக்கு. பிறகு ஹியூமன் வரைக்குள்ள தான் அது பிரவுன் கலர் அதாவது கபில நிறமாக மாறும். இது கபில நிறம். உங்களுக்கு இப்ப இதைத்தான் கேட்க போயிடும். கரமலாக்கத்தின் போது கரமலின் இறுதி நிறத்தில் நேரடியாக விளைவு ஏற்படுத்தும் முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது. அப்ப இதுல நாங்க என்ன சுக்ரோஸ் கரைசல் அதாவது இதுல கரமலாக்கத்துல என்ன நேரடியாக எங்களுக்கு விளைவு இறுதி விளைவுக்கு காரணமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெப்பமேற்றீங்கள். அப்ப வெப்பநிலை தான் எங்களுக்கு இதுல நேரடியாக விளைவு ஏற்படுத்துற ஒரு முக்கியமான காரணம். அப்ப இதுக்கு எங்களுக்கு வெப்பநிலை இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்த வினா 25. சந்தையில் உள்ள பல்வகைப்படுத்தப்பட்ட உணவிற்கும் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்திற்கும் தொடர்பில்லாத உணவு. அப்ப இதுல நாங்க வந்து பாக்கல பழப்பாகு செறிவான சீனி கரைசல் வெப்பமேற்றல். நீங்க ஜாம் தயாரிக்கல என்ன செய்யற நீங்கள் உங்களோட பழப்பாகு எடுத்து அதுக்கு சீனியும் போட்டு நாங்க வெப்பமேற்றி அங்க இருக்கிற செறிவாக்கல் மூலம் சீனியும் சேர்த்து நாங்க வெப்பமேற்றிக்கலாம். அங்க செறிவாக்கல் நடந்து அங்க இருக்கிற சுயாதீன நீர் அகற்றப்படுது. சுயாதீன நீர் அகற்றதால அந்த உணவு வந்து நற்காப்பு செய்யப்படுது. அப்ப செறிவாக்கல் மூலம் வெப்பமேற்றுறது வந்து பழப்பாகு. இது வந்து பொருத்தமானது. அதாவது நாங்க ஜாம் தயாரிக்கிறதுல. அடுத்து ஜோக்கட். ஜோக்கட் வந்து நொதிக்க செய்தல் என்று தந்திருக்கிறேன். நொதிக்க செய்தல் நாங்கள் 3 வகையான நொதித்தல் இருக்குது. ஒன்று லாக்டிக் அமில நொதித்தல், ஆல்கஹால் நொதித்தல், அசெட்டிக் அமில நொதித்தல். இங்க நாங்கள் ஜோக்கட் உற்பத்தியில் என்ன வகையான நொதித்தலை நாங்கள் மேற்கொள்றோம் என்று பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமில நொதித்தலை நாங்கள் மேற்கொள்ளுறோம். அதாவது லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாக்களால லாக்டிக் அமிலம் வந்து பாலில் இருக்கிற லாக்டோஸ் வெல்லம் வந்து லாக்டிக் அமிலமாக மாற்றப்படுது. அப்ப இங்க நொதிக்க செய்யறது ஜோக்கட்டுக்கு என்ன செய்யறோம்? நொதிக்க செய்யறது. அப்ப நொதிக்க செய்யறது மூலம் நற்காப்பு செய்யறோம். சரி, அடுத்தது பால்மா. பால்மா நாங்க எப்படி எடுக்கிற நாங்கள் நொதித்தல் மூலமா பால்மா எடுக்கிற நாங்கள் என்று பாத்தீங்கன்னா நாங்க பால்மாவை அதாவது அணுவாக்கிக்குள்ள போட்டு அந்த சிறு துணிக்கைகளாக பால் வந்து சிறு துணிக்கைகளாக உடைக்கப்பட்டு அணுவாக்கி மூலம் உடைக்கப்பட்டு மிக வேகத்தோட விசிறப்படும். அங்க வந்து உயர் வெப்பநிலையோட வாயுக்கள் அகற்றி அந்த அதுல இருக்கிற நீர்த்துளிகள் அகற்றப்பட்டு பால்மா துணிக்கைகளாக பெற்றுக் கொள்ளப்படும். அப்ப இது வந்து நொதித்தல் சொல்லினேன். நாங்க இங்க பால்மாக்கு என்ன முறையில நாங்க நற்காப்பு செய்யறாங்கன்னா விசிறி உலர்த்தல் அல்லது சிறுவி உலர்த்தல் என்று பாவிக்கிறோம். நாங்க விசிறி உலர்த்தல் மூலம் நற்காப்பு செய்யறாங்க. அப்ப இது நொதித்தல் அண்டைக்குல இது தவறாக இருக்கு. அடுத்தது சொசேஜஸுக்கு நாங்க ரசாயன நற்காப்பி செய்யறாங்க. அதாவது அங்க நற்காப்பிகளை சேர்த்து
இறைச்சியை பழுதடையாம சொசேஜா வந்து மாற்றினாங்க. அடுத்தது பாற்கட்டியும் நொதித்தல் மூலம், அதாவது எலக்ட்ரிக் அமில நொதித்தல் மூலம் தான் நாங்கள் பாற்கட்டியை உருவாக்குறாங்க. அப்ப இதுல வந்து நீங்க பார்க்கல பால்மா மட்டும்தான் இதுல தொடர்பு இல்லாம நெற்காப்பு செய்யற முறையாக இருக்குது. பால்மாக்கு நாங்க விசிறி உலகத்துல பயன்படுத்துறோம். அப்ப இதுக்கு பொருத்தமான விட 3வது. அடுத்தது 26வது வினா, அரிசியின் அறுவடைக்கு பின்னர் இழப்புகளை குறைப்பதற்கு, அரிசியின் அறுவடைக்கு பிறகு இழப்புகளை நாங்க குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று விட சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதுல தானியம் முற்றுவதற்கு முன் அறுவடை செய்யப்பட வேண்டும். நாங்க தானியத்தை முற்றுவதற்கு முன் நம்ம அறுவடை செய்தா என்ன நடக்கும்? பதர்கள் கூடவா வரும். அங்க என்ன முற்று புல்லா நிரப்பப்படாத நிரம்பாத அரிசிகளின் அளவு எண்ணிக்கை, நெல்மணிகளின் எண்ணிக்கை கூடவா இருக்கும். அப்ப பதர்களின் எண்ணிக்கை கூடவா இருக்கும். மற்ற அந்த அரிசி மணிகள் வந்து உடையிற தன்மை, நாங்கள் மில்லில கொண்டே கொடுத்ததை குற்றும் போது உடையிற தன்மை வந்து கூடவா இருக்கும். அப்ப நெல் தானியம் முற்றுக்கு முன்ன அறுவடை செய்யறது வந்து பொருத்தமாக இருக்குமோ? இல்ல. அடுத்தது மழை காலம் முடிவதற்கு முன் அறுவடை செய்யப்படும். நாங்க எங்களுக்கு மழை காலத்தை மட்டும் நாங்க மழை காலம் முடிவதற்கு முன்ன அறுவடை செய்யணும். மழை காலத்துக்குள்ள அறுவடை செய்துட்டோம்னா என்ன நடக்கும்? அதை உலர்த்தியலாத மழையில நனைஞ்சு நெல் எல்லாம் பழுதடைஞ்சிடும். அப்ப எங்களுக்கு தரமான நெல்லை பெற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. அறுவடை செய்யப்பட்ட நெல் சரியான முறையில் சுத்தம் செய்யப்பட வேண்டும். இப்ப நீங்க அறுவடை செய்யறீங்க, அறுவடை செய்யல அதுக்குள்ள சுத்தம் சரியான முறையில சுத்தம் செய்யணும். ஏன்? அங்க வைக்கோல் துண்டுகள் இருக்கு, வேற தூசுகள் போன்ற பீடைகள் அப்படியானதுகள் எல்லாம் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? அதெல்லாம் சேர்த்து நாங்க பொதி செய்து களஞ்சியப்படுத்தி வைக்கல அங்க வந்து பீடை தாக்கம் வந்து என்ன இருக்கு? கூடவாக இருக்கு. அப்ப நெல் வந்து என்ன செய்யும்? பழுதடைகிற வீதம் கூடவாக இருக்கு. அப்ப இங்க அறுவடை செய்யப்பட்ட நெல் சரியான முறையில் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றது சரியாக இருக்கு. அடுத்து அறுவடை நேரத்தில் அதாவது தானியத்தின் ஈரடிப்பு உள்ளடக்கம் 15% அளவில் இருத்தல் வேண்டும். அதான் நாங்கள் அறுவடை செய்யக்குள்ள தானியத்தின் ஈரடிப்பு வந்து 18 தொடக்கம் 20% இருக்கணும். அறுவடை செய்யக்குள்ள ஈரடிப்பு சதவீதம் வந்து 18 தொடக்கம் 20% இருக்கப்பட வேண்டும். 5வது விடிய வந்து பார்க்கல அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர் சூடடிப்பதற்கு முன் 24 மணித்தியாலங்கள் குவியலாக வைக்கப்பட வேண்டும். அப்ப நாங்க எங்களுக்கு அப்படி 24 மணித்தியாலம் குவியலாக வைக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு இது இல்லை. உடனே நாங்க அதாவது நெல்லை அறுவடை செய்த உடனேயே நாங்க சூடு மிதிச்சோம் என்றால் எங்களுக்கு பௌதீக இழப்புகள் தர இழப்புகள் ஏற்படுறதை தவிர்த்து கொள்ளலாம். ஆனா நாங்க பாரம்பரியமா என்ன செய்யறாங்க? சூட அதாவது அறுவடை செய்தோட குமிச்சு வச்சுட்டு தான் அப்புறம் அடுத்த நாட்கள் சூடடிக்கிறாங்க. அப்படி நாங்க செய்யல எங்களுக்கு தர இழப்புகள் வந்து கூடவாக இருக்கு. அப்ப இது இப்படி 24 மணித்தேலம் வச்சிருக்கணும் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இதுல வந்து பொருத்தமான விடையை வந்து பாத்தீங்கன்னா 3வது விட பொருத்தமாக இருக்கு. 27வது வினா, பாதுகாக்கப்பட்ட விவசாயம் சம்பந்தமான சில கூற்றுக்கள் பின்வருமாறு. கூற்று A, சலாகை வீடுகளே தற்போது இலங்கையில் பயன்படுத்தப்படும் பிரதான இனப்பெருக்க கட்டமைப்பு. இலங்கையில பயன்படுத்துற ஆளுகை இல்லமே இது பிரபஞ்சமா பயன்படுத்துறது வந்து பொலித்தீன் இல்லங்கள்லாம், அதாவது சலாகை வீடுகள் நாங்க பயன்படுத்துறதுல பொலித்தீன் இல்லங்கள்லாம் எங்களுக்கு என்ன அதிக அளவுல பயன்படுத்தப்படுறது. அப்ப இதுல சலாகை வந்தபடியா இது வந்து என்ன இருக்கு? தவறாக இருக்கு. கூற்று B, உயர்தரமான விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய இனப்பெருக்க கட்டமைப்புகள் பயன்படும். அப்ப நாங்கள் இந்த ஆளுகை இல்லங்கள்ல வந்து உற்பத்தி செய்யல எங்களுக்கு தரமான விவசாய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்று அங்க பார்க்கல அங்க நாங்கள் காலநிலை காரணிகள் கவுளி, வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்று, சாரீரப்பதன் போன்றவற்றை என்ன செய்யறோம்? கட்டுப்படுத்தி பயிற்சியை மேற்கொள்றோம். மற்றது நோய்பிடை தாக்கங்கள் ஏற்படுறதெல்லாம் குறைவாக இருக்கும். அப்ப நாங்கள் தரமானதும் அதிகளவான விளைச்சலையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த கூற்று B சரியாக இருக்கு. அடுத்த கூற்று C, பாதுகாக்கப்பட்ட விவசாய முறையில் பருவ காலத்துக்கு அப்பாற்பட்ட வேளைகளிலும் பயிற்சியை சாத்தியமானது.
ஓ நாங்க காலங்கள காரணிகளை கட்டுப்படுத்தி பயிர் செய்யறதால அதாவது பருவம் அல்லாத காலங்களிலே நாங்க என்ன செய்யலாம் அந்த ஆளுகை இல்லங்களுக்குள்ள பயிர் செய்கையை மேற்கொண்டு அதிகளவான விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப கூற்று சியும் சரி. அப்ப இனிமே நாங்கள் மேற்கூறியவற்றை மிகவும் சரியானது என்று பார்க்கல. கூற்று ஏ வந்து தவறு. அப்ப பியும் சியும் சரியானது. அடுத்தது ஆழமாக உழுதல். இப்ப ஆழமாக உழுதல்னு நாங்க வந்து பார்க்கல 25 தொடக்கம் 30 சென்டிமீட்டர் வரையான ஆழத்துக்கு அல்லது அதிலும் கூடிய ஆழத்துக்கு நாங்கள் உழுவுறதான் ஆழமாக உழுதல் என்று சொல்லலாம். இப்ப ஆழமாக நாங்க உழுக்கல அங்க என்ன செய்யும் என்றால் கீழ்ப்புறம் இருக்கிற கீழ்ப்பகுதியில காணப்படுகின்ற என்ன களை விதைகள் எல்லாம் மேலுக்கு கொண்டு வரும். களைகள் மேலுக்கு கொண்டு வரப்படுது. அப்ப அதால வந்து என்ன செய்யும் களைகள் எல்லாம் வெயில்ல பட்டு களைகளா இறந்து போகும். அப்ப அங்க களைகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது என்ன செய்யும் இழுமாற்றான கரட்டு தன்மை அதுகள் வந்து கீழே மண் பாலங்கள் புரட்டி போடைகளை கொண்டு கட்டமைப்பு விருத்தி அடையும். அடுத்தது கரட்டு தன்மை வந்து விருத்தி அடையும். அப்ப இதால வந்து என்ன செய்யும் உங்களுக்கு ஒன்று விளைச்சலும் வந்து கூடவாக இருக்கும். மற்ற நீரை பற்றி பிடிச்சு வச்சுக்கிற தன்மை வந்து என்ன செய்யும் அதிகமாக காணப்படும். அடுத்தது வந்து இது களைகளை கட்டுப்படுத்துற தன்மையை கூடுதலாக இருக்கும். அப்ப இதுமே நாங்க விடைக்கு வருவா. இதுல முதலாவது விடையில நீங்க வந்து பார்க்கல ஒன்று வந்து சொல்லினா விளைவை அதிகரிக்கும் பல்லாண்டு களைகளை கட்டுப்படுத்து ஆனால் மண்ணின் நீர் பற்றும் திறனை குறைக்கும். ஆமா விளைவுக்கு அதிகரிக்கிறது சரி களைகளை கட்டுப்படுத்தும் என்றதும் சரி ஆனால் நீர் கொள்ளும் திறனை குறைக்கும் என்றது என்னதா இருக்கு ஒரு நீரை பிடிச்சு வச்சுக்கிற தன்மை வந்து எப்படி இருக்கு கூடவாக இருக்கும். அப்ப இந்த கூற்று தவறானது. அடுத்தது விளைவையும் நீர் கொள்ளும் திறனையும் அதிகரிக்கும் பல்லாண்டு களைகளை கட்டுப்படுத்து. அப்ப விளைவும் கூடவா இருக்கும் நீர் கொள்ளும் திறனும் கூட பல்லாண்டு களைகளையும் கட்டுப்படுத்து. அப்ப இது பொருத்தமாக இருக்கு. மூன்றாவது நீங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து நீர் கொள்ளும் திறன் கூடும் அது சரி பல்லாண்டு களைகளை கட்டுப்படுத்தாது என்றதற்கு இது தவறாக இருக்கு. அடுத்தது விளைவையும் நீர் கொள்ளும் திறனையும் அதிகரிக்கும் பல்லாண்டு களைகளை கட்டுப்படுத்தாது என்ற பல்லாண்டு களைகளை கட்டுப்படுத்தாது என்றது தவறாக இருக்குது. அடுத்த இதுல அஞ்சாவது விடையில நீர் கொள்ளும் திறனையும் விளைச்சலும் குறையும் ரெண்டுபடியா இந்த கூற்று தவறாக இருக்கு. அப்ப இதுல வந்து பொருத்தமான விடையை நாங்க வந்து பார்க்கல இரண்டாவது விடை வந்து பொருத்தமாக இருக்கு. 29வது வினா என்ஜின் ஒன்றின் விசையாழ் சில்லு தொடர்பான கூற்றுக்கள் 2 கீழே தரப்பட்டுள்ளன. இப்ப விசையாழ் சிலிண்டர் தொழில நாங்க பார்த்தோம்னா சக்தியை சேமிக்கிறது தான் இந்த விசையாழ் சிலிண்டர் தொழில். நாங்க ஃப்ளை வீல்னு சொல்றாங்க அதோட தொழில் வந்து சக்தியை சேமிக்கிறது. இதுல கூற்று ஏ என்ன சொல்லி இருக்கணும் என்று பார்த்தோம்னா விசையாழ் சில்லு எனப்படுவது சுழற்சி சக்தியை சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தத்தக்க சுழலும் பொறிமுறை உபகரணம் ஆகும். அப்ப என்ன விசையாழ் சில்லுன்றது இந்த தொழில் என்ன எங்களுக்கு சக்தியை சேமிச்சு வச்சுக்கிறது. அப்ப இங்க வந்து சொல்லி இருக்கணும் அதாவது சுழற்சி சக்தியை சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்படுற ஒரு உபகரணம். அப்ப இந்த கூற்று என்னது சரி. கூற்று பி சக்தி முதல் தொடராத போது விசையாழ் சில்லு தொடர் சக்தியாக மாற்றீடு செய்யும். என்ன சக்தி முதல் வந்து தொழிற்படாட்டியும் தொடர் நிலையில இல்லாட்டியும் அதுல சேமிச்சு வச்சுக்கிற சக்தியை பயன்படுத்தி இது வந்து என்ன செய்யும் தொடர் சக்தியாக மாற்றீடு செய்து கொண்டு இருக்கு. அப்ப இதுல வந்து 2 கூற்றுக்களும் சரி. அப்ப 2 கூற்றும் சரி என்ற வழியால எங்களுக்கு இந்த 3 விடையையும் விட்டுக்கொள்ள ஏ சரி பி பிழை பி பிழை ஏ பிழை பி சரி. அடுத்தது என்ஜின்களில் விசையாழ் சில்லு காணப்படுவதில்லை ஆகிய 2 கூற்றுக்களும் பிழையானவை என்ற அந்த 3 விடையும் நாங்க விட்டு விடலாம். 4வது விடையும் 5வது விடைக்கும் பார்ப்போம். 2 கூற்றுக்களும் சரியானவை எனும் கூற்று பி மூலம் கூற்று ஏ விளக்கப்படவில்லை. கூற்று பி கூற்று ஏ விளக்கலையோ ஏன் அங்க சக்தியை சேமிச்சு வச்சு இருக்குது சேமிச்சு வச்சு தொடர்ந்து தொழிற்படுதுன்றதை இந்த கூற்று பி சொல்லுது. அப்ப இதுல வந்து விளக்கப்படவில்லை என்ற வழியால அது இல்லை.
கூற்று ஏ சரியானது. கூற்று பி மூலமாக விசையாழ் சில்லின் பயன்பாடு மேலும் விளக்கப்படுது. ஓ சரி. என்ன ஏன் அங்க வந்து சக்தியை சேமிச்சு வச்சு இப்ப சக்தி முதலோட தொடர்பு இல்லாட்டியும் அது சில்லின் விசையாழ் சில்லின் பயன்பாடு, அதாவது விசையாழ் சில்லு சக்தியை மாற்றீடு செய்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த கூற்று சரி. அப்ப இதுக்கு பொருத்தமான விட 5வது விட. 30வது வினா, 4 சக்கர டிராக்டரில் உள்ள நீரியல் வலுத்தொகுதி மூலம் செய்யப்படும் தொழில். நீரியல் வலுத்தொகுதியால என்னென்ன தொழிலை செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, கலப்பை வகைகளை உயர்த்துறது, தாழ்த்துதல், ஏதாவது ஒரு சுமையை வந்து இழுத்து செல்றது போன்றவற்றுக்கு இந்த நீரியல் வலுத்தொகுதியத்தை நாங்க பயன்படுத்தினாங்க. அப்ப முதலாவது விடையில சொல்லினா கலப்பை வகைகளை உயர்த்துறது, தாழ்த்துதல் என்று சொல்லப்படுது. அப்ப அது சரியாக இருக்கு. 2வது விடைய பாப்பா, உச்ச வினைத்திறன் கிடைக்கும் வெப்பநிலையில் என்ஜினை வைத்திருத்தல். அது வந்து நாங்கள் எந்த தொகுதியால் அதை செய்யப்படுது? சரியான வெப்பநிலை கூடினா அந்த வெப்பநிலையை பொருத்தமான வெப்பநிலையில வச்சுக்கிறது வந்து குளிர்த்தல் தொகுதி. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உச்ச வெப்பநிலையை கிடைக்கும் வெப்பநிலை என்ஜினை வச்சுக்கிறது வந்து குளிர்த்தல் தொகுதியால. அடுத்த என்ஜினில் வலு பிறப்பிப்பதற்கு எரிபொருளையும் வழியையும் தகனம் செய்யறது எரிபொருள் தொகுதி தான். என்ன தகனத்தை நடக்கிறது எரிபொருள் தொகுதியில. அடுத்தது துணை பொறிப்பட்டிக்கு கிடைக்கும் பொறிமுறை சக்தியில் பொதிந்துள்ள சுழற்சி எத்தனத்தை அதிகரித்து செலுத்துதல் சில்லுகளுக்கு வழங்குறார். இதை வந்து செய்யறது வலு ஊடுகடத்தல் தொகுதி. 5வது அசையும் பகுதிகளுக்கு இடையே உராய்வை இழிவாக்கல். அசையும் பகுதிகளுக்கு இடையே உராய்வை இழிவாக்குறது வந்து நாங்கள் மசகிடும் தொகுதியால அது மேற்கொள்ளப்படுது. அப்ப இந்த நீரியல் வலு தொகுதியால எது மேற்கொள்ளப்படுற தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலப்ப வகைகளை உயர்த்துறது, தாழ்த்துதலும் வந்து அதாவது நீரியல் வலு தொகுதியால மேற்கொள்ளப்படுகிறது. 31வது வினா, தூவல் நீர்ப்பாசனத்தின் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய 2 முக்கிய விடயங்கள். இப்ப நாங்கள் தூவல் நீர்ப்பாசனத்துல நாங்க வந்து பார்த்தோம்னா, அங்க திட்டமிடப்பட்ட குழாய் தொகுதி இருக்கு, உயர்ந்த அமுக்கத்தோட தான் நீர் வந்து அனுப்பப்படுது. அப்ப அதுல வந்து நீரின் அமுக்கம் வந்து செல்வாக்கு செலுத்த போது அமுக்கம் குறைஞ்சதுண்டா விசிறல்களுக்கு கூட அது தூவல் தலைகளுக்கு கூட வெளியேற நீரின் அளவு வந்து என்ன செய்யும்? குறைஞ்சிடும். அப்ப அங்க வந்து அமுக்கம் செல்வாக்கு செலுத்து. அடுத்தது வந்து சொல்லினா கழிவுப் பொருட்கள் கலப்பற்ற தன்மை. கழிவுப் பொருட்கள் கலந்த நீர் வந்ததுன்னா என்ன செய்யும்? அந்த தூவல் தலைகள்ல இருக்கிற அந்த பீச்சு நுண்ணிய துளைகள் என்ன செய்யும்? அடைச்சிடும். அப்ப அதோட தண்ணி வந்து என்ன செய்யாது? வெளியில தர்றது வெளியில வரையலாம இருக்கு. அப்ப இதுல நீரின் அமுக்கம் மற்றும் கழிவு பொருட்கள் கலப்பற்ற தன்மை என்றது வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்தது முதலாவது விடையில நீரின் அமுக்கம் மற்றும் கழிவு பொருட்கள் கலப்பற்ற தன்மை. இது வந்து இந்த கூற்று சரி. அடுத்த விடையும் பார்ப்போம். இது என்ன மிக பொருத்தமானது நாங்க கவனத்துல கொள்வோம். நீரின் அமுக்கம் மற்றும் நிலத்தின் சரிவுத்தன்மை. நிலத்தின் சரிவுத்தன்மை நாங்க பார்க்கணுமோ, நாங்க தூவல் நீர் பாசனத்துக்கு நாங்க பார்க்கல, நாங்கள் மலைப்பாங்கானதோ அல்ல சரிவான நிலம், சமதரியான நிலம், எந்த இடத்துலையும் நாங்க தூவல் நீர் பாசனத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நாங்க நிலத்தின் சரிவுத்தன்மையை இங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 3வது விட நிலத்தின் சரிவுத்தன்மை மற்றும் கழிவுப் பொருட்கள் கலப்பற்ற தன்மை. இங்க சரிவுத்தன்மை எங்களுக்கு தேவையில்லை, ஆனா கழிவுப் பொருட்கள் கலப்பற்ற தன்மை நாங்கள் கலப்பில்லாம தூய நீராக இருக்கோம். அடுத்தது மண்ணின் தன்மை. 4வது விடையில பாத்தீங்கன்னா மண்ணின் தன்மை. மண்ணண்டா மணல் மண், களிமண், அடியல் மண் அப்படி நாங்கள் தன்மை பார்த்தோம். நாங்கள் தூவல் நீர் பாசனத்தை மேற்கொள்ளணும் இல்ல, நாங்க எந்த வகையான மண்ணுக்கு இந்த தூவல் நீர் பாசனத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மண்ணின் தன்மையை நாங்கள் கவனத்துல எடுக்க தேவையில்லை. அடுத்தது 5வது நிலத்தின் சரிவுத்தன்மை தேவையில்லை, மண்ணின் தன்மையையும் கவனத்தில் எடுக்க தேவையில்லை. இப்ப நாங்க இதுக்குள்ள பொருத்தமான விடையா எதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று நீரின் அமுக்கமும் கழிவுப் பொருட்கள் கலப்பற்ற தன்மையுமா இருந்தால்தான் அந்த 2ஐயும் நாங்கள் தூவல் நீர் பாசனம் மேற்கொள்ள கவனத்துல கொள்ள வேண்டும். அடுத்தது 32வது வினா, மென் அரிமரத்துடன் ஒப்பிடும் போது தன் அரிமரத்தின் இயல்பு. அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி தன் அரிமரத்தின் இயல்பு தான் கேட்கப்பட்டிருக்கு. இளம் நிறமானது மென்னரிமரத்துக்கோ வெண்ணரிமரத்துக்கோ
நிறம் வந்து ரெண்டோட உப்படைகள் இளம் நிறமாக இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மென்னரிமரத்தின் நிறம் வந்து இளம் நிறமானதாக இருக்கும். அப்ப இது வந்து மென்னரிமரத்தின் இருக்கும். அடுத்த நிறை வளர்ச்சி வீதம் குறைவானது. மென்னரிமரமோ வெண்ணரிமரமோ வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கும் என்று பாத்தீங்கன்னா வெண்ணரிமரத்தின் வளர்ச்சி வீதம் வந்து குறைவாக இருக்கு. ஆனா மென்னரிமரத்தின் வளர்ச்சி வீதம் வந்து கூடவாக இருக்கும். குயிக்கா வளர்ந்து கொண்டு போகும். அடுத்தது நிறை வந்து குறைவாக இருக்கிறது வந்து மென்னரிமரத்துக்கு. மற்றது துளைகளினூடாக ரெசின், அதாவது அந்த பிசின் போன்ற பதார்த்தம் வந்து வெளியேறுறது மென்னரிமரத்துக்கு வந்து வெளியேறும். மற்றது ஆண்டு வளையத்தை வேறுபடுத்த முடியும். மென்னரிமரத்துல ஆண்டு வளையத்தை வந்து நாங்கள் வேறுபடுத்தலாம். ஆனா வெண்ணரிமரத்துல வந்து ஆண்டு வளையத்தை வேறுபடுத்துறது கடினமாக இருக்கு. அப்ப இதுக்கு வந்து வெண்ணரிமரத்தின் இயல்பு நாங்க வந்து பார்க்கல வளர்ச்சி வீதம் குறைவானது இரண்டாவது விட பொருத்தமாக இருக்கு. அடுத்ததுனா பின்னரும் படங்களில் மார்பு மட்ட உயரம். இந்த மார்பு மட்ட உயரம் வந்தா அதாவது எங்களுடைய நில மட்டத்திலிருந்து 1.3 மீட்டர் உயரம் உள்ள உயரத்தை தான் நாங்க மார்பு மட்ட உயரம் என்று சொல்றது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா முதலாவது விடையில மார்பு மட்ட உயரம் வந்து பாக்கல இங்க 1.3 மீட்டர் இருக்கு. இங்க 1.3 மீட்டர் வருமோ இல்லையே. இப்படியான ஒரு சரிவான தரையில உள்ள ஒரு மரத்தின் மார்பு மட்ட உயரத்தை நாங்க பார்க்க போறோம். இதுல இருந்து 1.3 மீட்டர் உயரத்தை எடுப்போம். அப்ப இது இங்கோடு தான் எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இது தவறானது. அடுத்தது இரண்டாவதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு நெளி கொண்டு இருக்குது. இந்த பாத்தீங்கன்னா இந்த வளையத்துல நெளி இருக்கு. இது நேராக இருக்குது. அப்ப இங்க 1.3 மீட்டர் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட உயரம் வரப்போகுது. அப்ப இதுல இருந்துதான் நாங்க இந்த பகுதியில இருந்துதான் 1.3 மீட்டர் எடுக்கணும். அப்ப இந்த இரண்டாவது வினாவும் விடையும் தவறாயிடும். மூன்றாவது பாத்தீங்கன்னா இங்கால இடத்தை விட இந்த நீளம் வந்து கூட. ஆனா இங்கால தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விட சரியாக இருக்கு. இங்க எடுக்கல இங்க வந்து நெளிவுகளோட வர்றபடி இந்த பக்க நீளம் தான் எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இது பொருத்தமாக இருக்கு. அடுத்த நாலாவதுக்கு எங்கால எப்படி எடுக்கணும்டா இந்த பிள்ளைக்கு இந்த பக்கத்துல 1 மீட்டர் எடுக்கணும். இங்கால இப்படி வெட்டி இங்கால இதுக்கு 1.3 மீட்டர். இந்த கிளைக்கு இங்கால நாங்க 1.3 மீட்டர் எடுக்கணும். அதே மாதிரி தான் இருக்கு. ரெண்டுக்கு தனியா எடுக்கணும். இதுக்கு தனியா எடுக்கணும். அப்ப இதுல பொருத்தமான விடை என்று பார்க்கல மூன்றாவது விட பொருத்தமாக இருக்கு. அடுத்தது 34வது வினா கருமிளகு தயாரிக்கும் படிமுறை தரப்பட்டுள்ளது. கருமிளகு தயாரிக்கும் படிமுறை தரப்பட்டுள்ளது. 4வது படிமுறையின் நோக்கம். உங்களுக்கு 4வது படிமுறை தரவும் இல்லை. ஆனா அதோட நோக்கம் தான் அந்த படிமுறை உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதோட நோக்கத்தை கண்டு கொள்ளலாம். அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யற நாங்கள் அறுவடை செய்திருவோம். அறுவடை செய்த அப்படின்னு செய்வோம். அந்த மிளகு அறுவடை செய்யறோன்னு அதை நாங்க பிரிச்சு வேறாக்குற நாங்கள் அந்த மணி குலைகள் வெளியா இருக்கும். அதுல இருந்து நாங்கள் வேறாக்குறோம். வேறாக்கின பிறகு தெரிவு செய்வோம். தெரிவு செய்யற பரமென்ற அடிப்படையில தெரிவு செய்த பிறகு அடுத்தது 4வது படிமுறையில் என்ன செய்யற நாங்கள் வெந்நீர் பரிகரிப்பு செய்யற நாங்கள். ஆனா அது நோக்கம் தங்களுக்கு. அப்ப 4வது படிமுறை என்னது வெந்நீர் பரிகரிப்பு. 4வது படிமுறை உங்களுக்கு வெந்நீர் பரிகரிப்பா இருக்குது. இந்த வெந்நீர் பரிகரிப்பின் நோக்கம் தான் உங்களுக்கு கேட்கப்பட்டது. வெந்நீர் பரிகரிப்பின் நோக்கம். வெந்நீர் பரிகரிப்பு செய்த பிறகு அதை நாங்கள் உலர்த்தி போட்டு பிறகு பொதியிட மேற்கொள்வோம். இனிமே நாங்கள் விடைக்கு வருவோம். முதலாவது விடைய பார்த்தீங்கன்னா திறந்த பாத்திரம் ஒன்றில் குவித்து வைத்தல் மூலம் மணிகளை பிரித்தெடுக்க இலகுவாகும். அப்ப இது என்னத்துக்கு நாங்க செய்யற நாங்கள் அதாவது பிரித்து வேறாக்கல் என்ற ஸ்டெப்ஸ்ல 2வது ஸ்டெப்ல நாங்கள் அதாவது அந்த மிளகு குலைகள்ல இருந்து ஒவ்வொரு மிளகுகளா பிரிக்கிறதுக்காக அதை என்ன செய்வோம் குவிச்சு வைப்பேன் திறந்த பாத்திரத்துல. பிறகு அந்த மணிகளை இலகுவாக பிரித்தெடுக்கிறாங்க. அப்ப இது வந்து என்னது பிரித்து வேறாக்கலுக்குள்ள வரும். இது பிரித்து வேறாக்கல். இரண்டாவது விடிய
பாருங்க, வெவ்வேறு அளவுடைய வலைக்கண் அரிதட்டுக்களை பயன்படுத்தல் மூலம் வேலையை இலகுவாக்க. அப்ப நாங்க இங்க என்ன செய்யறோம், தெரிவு செய்யறோம். என்ன, அதாவது ஒவ்வொரு சைஸுக்கு வலைக்கண் அரிதட்டுக்களை வந்து பயன்படுத்தி நாங்க என்ன செய்யறோம், தெரிவு செய்யறோம். அப்ப அதால வந்து என்ன சைஸ் பெருமன் வைஸா நாங்க என்ன செய்யறோம், இது தெரிவுக்குள்ள வரப்போம். நெற்றின் கீழ் அங்கத்தில் உள்ள மணிகளை விரல்களால் நசித்து முதிர்ச்சியா அறிதல். இது என்னதுக்கு என்ன செய்வோம், முதிர்ச்சி அறியல அறுவடை செய்யல இந்த ஸ்டெப்ஸை செய்வோம். அறுவடை செய்யல தான் என்ன செய்வோம், அது முதிர்ந்திருக்கோன்னு பார்க்கறதுக்கு விரல்களால நாங்க நசிச்சு பார்ப்போம். அடுத்தது கருமை நிறத்தையும் வடிவத்தையும் பெறுறது. கருமை நிறத்தையும் வடிவத்தையும் பெறணும் என்ன செய்யறோம், நாங்கள் வெந்நீர் பரிகரிப்பு செய்வோம். அதாவது எங்களோட 4வது படிமுறை வெந்நீர் பரிகரிப்பு செய்யறோம் நாங்கள். அதாவது கருமையையும் வடிவத்தையும் பெறுறதுக்காக வெந்நீர் பரிகரிப்பு செய்யும். மணிகளில் உள்ள நீரை அகற்றல், அது வந்து உலர்த்தல். அப்ப இப்ப நாங்கள் விடைக்கு வருவோம். எங்களோட 4வது படிமுறை நோக்கம், 4வது படிமுறை வெந்நீர் பரிகரிப்பு. வெந்நீர் பரிகரிப்பின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல விடையில பாக்கல வெந்நீர் பரிகரிப்பு என்ன செய்யறோம், நாங்கள் கருமை நிறத்தையும் படிவத்தையும் பெறுறது. அப்ப இதுக்கு பொருத்தமாயிருக்கிற விடை எது, 4வது விடை. அடுத்தது 35வது வினா, தொழில்சார் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் சீராக பேணுவது தொடர்பாக இலங்கையில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு. கூற்று ஏ, தொழிற்சாலைகள் கட்டளை சட்டமானது ஊழியர் ஒருவர் தொழில் சார்ந்த விபத்து ஒன்றினால் இறந்துள்ள சந்தர்ப்பத்தில் அவரில் தங்கி வாழும் அங்கத்தவருக்கு நட்டஈடு வழங்குவது தொடர்பாக கூறுகிறது. தொழிற்சாலை கட்டளை சட்டத்துல தொழிற்சாலைகள்ல மேற்கொள்ள வேண்டிய, அதாவது கட்டிடங்கள் எப்படி இருக்கணும், சுகாதார வசதிகள், அங்க தொழிலாளர் சம்பந்தமான இதுகள் கூறப்படுது. நட்டஈடு தொடர்பாக அந்த தொழிற்சாலைகள் கட்டளை சட்டத்துல கூறப்படுதோ இல்ல, அந்த நட்டஈடு சம்பந்தமாக எங்க கூறப்படுதுண்டா தொழிலாளர் நட்டஈட்டு கட்டளை சட்டத்துல தான். அதாவது ஒரு விபத்து நடந்தா, ஒரு தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கல ஒரு ஆளுக்கு விபத்து நடந்ததுண்டா அது எப்படி நட்டஈடு வழங்கணும் என்று சொல்றது வந்து தொழிலாளர் நட்டஈட்டு கட்டளை சட்டம். ஆனா இங்க என்ன சொல்லினா தொழிற்சாலைகள் கட்டளை சட்டத்துல சொல்லப்படுது என்று சொல்லினா. அப்ப இந்த கூற்று சரியா, இது தவறானது. என்ன விபத்து, அதாவது தொழில் சார்ந்த விபத்துலாம் நடக்குற, அப்ப நட்டஈடு வழங்குறது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுது. அப்ப இந்த கூற்று தவறானது. கூற்று பி, விபத்து நிகழும் வேளைகளில் விபத்துக்குள்ளாகியவர் குடிபோதையில் இருந்தால் நட்டஈடு வழங்க முடியாது என தொழிலாளர் நட்டஈட்டு கட்டளை சட்டத்தில் கூறப்படுகின்றது. அப்ப நாங்க இங்க விபத்து நிகழ்ற வேளையில அவர் குடிபோதையில் இருக்கிறார். குடிபோதையில இருக்கிறார் என்றால் நட்டஈடு வழங்க முடியாது. எங்களுக்கு நட்டஈடு வழங்குறது எந்த சந்தர்ப்பத்துல வழங்கணும் என்றதை சொல்ற சட்டம் எது, தொழிலாளர் நட்டஈட்டு கட்டளை சட்டம். அப்ப இங்க வந்து இந்த விடயம் தொழிலாளர் நட்டஈட்டு கட்டளை சட்டத்துல சொல்லப்படுது என்ற வழியால இந்த கூற்று பி சரி. கூற்று சி, தொழிற்சாலைகள் கட்டளை சட்டமானது தொழில் திணைக்களத்தினது கைத்தொழில் பாதுகாப்பு பிரிவினாலேயே நடைமுறைப்படுத்தப்படும். தொழிற்சாலைகள் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் திணைக்களத்தாலையும் மற்ற கைத்தொழில் பாதுகாப்பு பிரிவு 2 தான் நடைமுறைப்படுத்துறது. ஆகவே இந்த கூற்று சரி. கூற்று ஏ வந்து தவறு, கூற்று பியும் சியும் சரி. அப்ப இங்க விட பியும் சியும். அடுத்த 36வது வினா, பயிர் செய்யப்பட்டுள்ள நிலத்தில் நாளாந்த நீர் தேவை 6000 லிட்டர் எனவும் நீர் பம்பப்பட வேண்டிய கால அளவு 2 மணித்தியாலமும் என கொண்டு பம்பியின் வளங்கள் வீதம் யார்? அப்ப நாங்க பம்பியில வளங்கள் வீதம் வந்து எப்படி பாக்குறோம், நாங்க நீர் தேவை, எங்களுக்கு நீர் தேவை எவ்வளவு வேண்டது, அதாவது நீர் தேவை கீழ நேரத்தால நாங்கள் பிரிச்சோம் என்றால் எங்களுக்கு வளங்கள் வீதம் வரும்.
இப்போ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீர் தேவை 6000 லிட்டர். எவ்வளவு நேரம் வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுது 2 மணித்தியாலம். எங்களுக்கு அலகுகள் முக்கியம். 2 மணித்தியாலம். அப்ப இதை நாங்க பிரிச்சோம்னா 3000 லிட்டர் per hour என்று வரும். உங்களுக்கு அப்படி விட இருக்குதோ இல்லையே? அங்க 1 லிட்டர் per second இருக்குது, லிட்டர் per minute இருக்குது, லிட்டர் per second, லிட்டர் per minuteல தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு இதுல 3000 லிட்டர் per hour ரெண்டு வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? மினிட்ஸா மாத்தணும். அப்ப நாங்க இத மினிட்ஸா மாத்துறேன்டா நாங்க என்ன செய்யணும்? 60ஆல பிரிக்கணும். அப்ப உங்களுக்கு விட 50 லிட்டர் per minute. 50 லிட்டர் per minute சண்ட விட இருக்கா? ஓ, மூன்றாவது விடையில உங்களுக்கு 50 லிட்டர் per minute என்ற விட இருக்குது. நாங்கள் 37வது வினாக்கு வருவோம். சேனர் இருவாயி வோல்டளவு உறுதியாக்க சுற்று அமைக்கும் போது கவனம் செலுத்தப்பட கூற்றுக்கள் பின்வருமாறு. அப்ப நாங்கள் ஒரு சேனர் இருவாயின் உடைவு இதை வந்து நாங்கள் அமைக்க போறோம்டா இந்த சுற்று நாங்கள் அமைக்கல முதல் சுற்றி ஒருக்கா கீறுவ. சரியா? இதுதான் ஒரு உறுதியாக சுற்று, வோல்டளவு உறுதியாக சுற்று கிரீட்டர். இங்க நாங்க வழங்கப்படுற வழங்கல் வோல்டளவு வந்து இந்த சேனர் நிர்வாகின உடைவு வோல்டளவை விட அதிகளவான வோல்ட்டை நாங்க வழங்கணும். வழங்கியதுல இந்த தடையின பெருமானத்தை நாங்க மாற்றினாலும் இந்த பயப்பு வோல்டளவு இஞ்சளவார பயப்பு வோல்டளவு மாறாம இருக்கு என்றதுதான் இந்த சுற்றின் கோட்பாடு. அப்ப நாங்க இனிமேல் கூற்றுக்கு வரலாம். கூற்று ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா வழங்கல் வோல்டளவானது சேனர் இருவாயின் உடைவு வோல்டளவை விட கூடுதலாக இருத்தல் வேண்டும். எங்களோட கோட்பாட்டிலேயே சொல்றோம் என்ன, அதாவது இங்க நாங்க வழங்குற வோல்டளவு வந்து இந்த சேனர் இருவாயின் உடைவு வோல்டளவை விட எப்படி இருக்கணுமா? கூடுதலாக இருக்கணும். அப்ப இந்த கூற்று என்ன இருக்கு? சரி. சேனர் இருவாயின் கூற்று பி சேனர் இருவாயை முன்முக கோடலுருமாறு தொடுத்தல் வேண்டும். அப்ப நாங்க இங்க வந்து சேனருவாயை முன்முக கோடலுருமாறா தொடுத்திருக்கிறோம். பார்த்தோம்னா இது பின்முக கோடலுருமாறு தொடுத்திருக்கிறோம். இப்படி மாறி தொடுத்திருந்தோம்டா, இப்படி தொடுத்திருந்தோம்டா தான் இங்க பிளஸோட வந்து ஜாயிண்ட் ஆயிருந்தா இது வந்து என்னவா இருக்கு? முன்முக கோடல். இங்க நாங்க மாறி தொடுத்திருக்கிறோம். என்னது? பின்முக கோடல்ல தொடுத்திருக்கிறோம். அப்ப இங்க சேனருவாயை முன்முக கோடல்ல தொடுத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப அது சரியா? இல்ல, இந்த கூற்று தவறு. அடுத்தது கூற்று சி சேனர் இருவாயை சமாந்தரமாக சுமை தடைகளை தொடுத்தல் வேண்டும். சேனர் இருவாயுடன் சமாந்தரமாக இங்க வந்து பாத்தீங்கன்னா சேனர் இருவாயு இது சுமை தடை. இங்க வந்து நாங்க என்ன செய்திருக்கிறோம்? சமாந்தரமாக தொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த சேனர் இருவாய்க்கு தடையை சமாந்தரமாக கொடுக்க வேண்டும் என்றது சரி. அடுத்த கூற்று டி சொல்லுது சேனர் இருவாயுடன் தொடராக அமையுமாறு பொருத்தமான தடையொன்றினை தெரிவு செய்து தொடுத்தல் வேண்டும். ஓ, நாங்கள் அதுதான் இங்க மாறும் தடையை இணைச்சிருக்கிறோம். ஏன்? பொருத்தமான தடையை வந்து நாங்க தெரிவு செய்ததுக்காக இங்க மாறும் தடையை ஒரு தொடராக இணைச்சிருக்கிறோம். அப்ப இந்த கூற்று சரி. அப்ப இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கூற்றுக்கள் சரியாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏ சி டி என்ற 4வது விட வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்கு. அடுத்த வினா 38. தரப்பட்டுள்ள தொகையிடும் சுற்றின் பயப்பு வோல்டளவு இறுதி பெய்ப்பு வோல்டளவு முறை.
அப்ப இங்க நாங்க வந்து பார்க்கல எங்களுக்கு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 78 என்று வந்தா அது பாசிட்டிவ், அது நேர் பெருமானத்தை காட்டும். இங்க 79 என்ற பெருமானம் இதுல வந்திருந்தா அது வந்து என்னவா இருக்கு, மைனஸ் பெருமானத்தை காட்டும். சரியா? அப்ப இங்க தொகையிடும் சுற்றின பயப்பு வோல்ட்டளவு இழிவு பெய்ப்பு வோல்ட்டளவு, இழிவு பெய்ப்பு வோல்ட்டளவு பாத்தீங்கன்னா எல்லா இடையிலையும் 12 வோல்ட்டளவை தான் குறிச்சு காட்டி இருக்கிறேன். எங்களுக்கு பயப்பு வோல்ட்டளவு இப்படி பார்ப்போம்னு பார்ப்போம். இந்த பயப்பு வோல்ட்டளவு இதை எப்படி தர வேண்டும்? இந்த தொகையிடும் சுற்றில இந்த கடைசியா இருக்கிற பெருமானம் இருக்குத்தானே, அந்த கடைசி பெருமானம் தான் இந்த தொகையிடும் சுற்றில பயப்பு வோல்ட்டளவை தரும். அப்ப எங்களுக்கு இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் பயப்பு வோல்ட்டளவு எவ்வளவு, 9. அப்ப இது பிளஸோ மைனஸோ ரெண்டு பார்க்கணும். பிளஸோ மைனஸோடு பார்க்கறது எப்படி பார்க்கறது, 78 வந்தா அது பிளஸ் ஆகவும் 79 வந்தா மைனஸ் ஆகவும் இருக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு 78 வந்தபடியால அது பிளஸ். அப்ப எங்களுக்கு என்னது பிளஸ் வரப்போகுது. அப்ப 9, அப்ப பிளஸ் 9 வோல்டேஜ், அங்கால பிளஸ் 12 வோல்டேஜ். அப்ப இந்த விட வந்து முதலாவது விடையில இருக்குது. இங்க மைனஸ் இருக்குது. அப்ப இது மைனஸ் இருந்தா இங்க 79 வரணும், அது வேற இது வராது. இதுல 8 வோல்டேஜ் இருக்குது. 8 வோல்டேஜ்னா இந்த பெருமானம் கடைசி பெருமானம் 8 இருக்கணும். ஆனா இது 9 இருக்கிறபடியா இந்த 3, 4, 5வது விடைகள் பெறாது. அப்ப இதுக்கு பொருத்தமான விட முதலாவது விடை. நாங்க 39வது வினாக்கு பார்ப்போம். தரப்பட்டுள்ள அடுத்த பிரிப்பு சுற்றில் பயப்பு வோல்ட்டளவு யாது? இப்ப நாங்க பயப்பு வோல்ட்டளவு, அதாவது V அவுட்ட காண போறோம். இந்த V அவுட்ட காண்றதுக்கு எங்கள்கிட்ட சமன்பாடு இருக்கு. V out, V outing, V in. அடுத்தது அது சமன் R2. R2 என்று சொல்றது இந்த தடிய, இது R1. R2 இங்கு R1 plus R2. எங்களுக்கு இப்ப V out தான் நாங்கள் காண போறோம். இந்த V in எங்களுக்கு V out தெரியாது, காண போறோம். V in வந்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் 9 வோல்டேஜ் சமன் R2. R2 வந்து 20 ஓம், R1 10 சக 20. அப்ப எங்களுக்கு 20 இங்கு 30. அப்ப பிரிச்சு 1000 பெட்டி இந்த 3 திருப்பினா 3. அப்ப V out சமன் 6 வோல்டேஜ். அப்ப எங்களுக்கு பயப்பு அடுத்த பிரிப்பு சுற்றுல இருக்கிற பயப்பு வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னா 6 வோல்டேஜ். அப்ப முதலாவது விட பொருத்தமாக இருக்கு. 40வது வினா மூடிய தடக்கட்டுப்பாட்டு முறைமை. இந்த மூடிய தடக்கட்டுப்பாட்டு முறைமை என்றா என்னன்னு பார்த்தோம்னா, பயப்பு சார்ந்த பெருமானங்களை ஒப்பிட்டு பார்த்து துலங்களை கட்டுப்படுத்தும் தொகுதிகளை தான் நாங்க என்னன்னு சொல்றதுன்னா மூடிய தடக்கட்டுப்பாடு. அதாவது பயப்பு சார்ந்த பெருமானங்களை என்ன செய்யுது, ஒப்பிட்டு பார்க்குது. அது சூழல்லையோ அல்லது என்னதுலைனாலும் அந்த பயப்பு சார்ந்த பெருமானங்களை ஒப்பிட்டு பார்த்து அதுங்களுக்கு துலங்களை கட்டுப்படுத்துற தொகுதியை தான் நாங்கள் மூடிய தடக்கட்டுப்பாட்டு முறைமை என்று சொல்லுவோம். முதலாவது சொல்லியிருக்கிற நேரப்படுத்தி மூலம் கட்டுப்படுத்தும் நீர்ப்பாசன தொகுதி. அதாவது நாங்கள் இப்ப டைம் செட் பண்ணி, அதாவது இத்தனை மணிக்கு இவ்வளவு நேரம் நீர்ப்பாசனம் செய்யணும் என்று நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அங்க கொமாண்ட கொடுத்து வச்சிருக்கிற தொகுதியை வந்து சொல்றது என்னன்னு சொல்றது திறந்த தட கட்டுப்பாடு. அப்ப இங்க நேரப்படுத்தி மூலம் வந்து நாம கட்டுப்படுத்துறது வந்து என்னதா இருக்கு, திறந்த கட்டுப்படுத்து தொகுதியா இருக்கு. அடுத்தது ஈர உணரிகள் மூலம் கட்டுப்படுத்தும் நீர்ப்பாசன தொகுதி. இங்க ஈர உணரிகள் என்ன செய்யும், அந்த பயப்பு சார்ந்த பெருமானம் இப்ப காஞ்சிட்டுது, நீரின் அளவு குறைஞ்சிட்டுது, கூடிட்டுது, ரெண்டு பெருமானங்கள் என்ன செய்யும், ஒப்பிட்டு பார்த்து அவை என்ன செய்ய போது துலங்களை கட்டுப்படுத்துற தொகுதிகளா இருக்குது. அப்ப இது என்ன தொகுதிக்குள்ள வரப்போது, மூடிய தடக்கட்டுப்பாடு. இது வந்து மூடிய தடக்கட்டுப்பாட்டுக்குள்ள வர. ஏன், நீரின் அளவு குறைஞ்சிட்டுது, ரெண்டு அங்கால கட்டுப்படுத்திக்கு மெசேஜ் அனுப்பும். அப்ப கட்டுப்படுத்தி மெசேஜ் அனுப்பினோன்னு பேக் ஓபன் பண்ணி நீர்ப்பாசனம் நடக்கும். அப்புறம் நீர்ப்பாசனம் நடந்து கொண்டிருக்கல நீரின் அளவு வந்து போதிய அளவு அடைஞ்சிட்டுது,
ரெண்டோனே செய் திருப்பி மெசேஜ் கட்டுப்படுத்திக்கு அனுப்பினோன்னு கட்டுப்படுத்தியான வேல்வுக்கு அனுப்பி அங்க வேல்வு செய்யும் க்ளோஸ் பண்ணி மூடிடும். அப்ப அது வந்து மூடிய தட கட்டுப்பாட்டு முறைமை. அஞ்சலி மின்குமிழ் போன்ற ஏவிகளை பெய்ப்புகளாக பயன்படுத்தி உருவாக்கும் அமைப்பு. இங்க பெய்ப்புகளில் இது அஞ்சலி மின்குமிழ் போன்ற என்னது பயப்புகள். அப்ப இது பயப்புகளாக பயன்படுத்துறார். அடுத்தது உணரிகளை பயப்புகளாக பயன்படுத்தி உருவாக்கப்படும் அமைப்பு. நாங்கள் உணரிகளை வந்து இங்க பயப்புகளாக உருவாக்குறதுல பெய்ப்புகளாக தான் நாங்கள் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த பயப்புகள் இருக்கிறபடியா இந்த கூற்று தவறானது. கட்டுப்படுத்தல் செயலின் மீது பயப்பு தாக்கம் செலுத்தாது. பயப்பு தாக்கம் செலுத்துறதுல பெய்ப்பு தான் என்ன செய்யும்? கட்டுப்படுத்தல் செயற்பாடு மீது தாக்கம் செலுத்துறது வந்து பெய்ப்பு. அப்ப இதுக்கு பொருத்தமான விடை வந்து ஈர உணரிகள் மூலம் கட்டுப்படுத்தப்படும் நீர்ப்பாசன தொகுதி. இனிமேல் 41வது வரை. அதாவது ஒயிட் பிளிங்க் எல்இடி என்ற ஒரு இது, அதாவது டிஜிட்டல் ரைட் 13 டிலே 1000 இந்த ஃபங்க்ஷன் மூலம் விளங்கப்படுவது. இப்போ இதுல வந்து 13ன்றது அங்க இலக்க பின்ன வந்து குறிக்கிறது. பின் நம்பரை தான் இந்த 13ஆல குறிக்குது. அப்ப அது வந்து 13வது இலக்க பின். இப்ப இதுல 10 இருந்தா அது 10வது. அப்ப இது இங்க ஹை என்றது வந்து ஓன் என்றதை ஹை என்று போட்டிருந்தா அது வந்து ஓன் பண்ணப்பட்டுள்ளது என்றதையும், லோ என்ற பார்த்த பகுதியில் ஹையும் லோவும் தான் நாங்க இங்க ஆர்டினோ போர்டுல வந்து பயன்படுத்தினாங்க. ஃபங்க்ஷன் எழுதிக்கல லோ வேண்டா ஆஃப் என்றதையும் நாங்கள் இங்க குறிப்போம். அப்ப இங்க ஹை என்ன இருக்குது? ஓன் பண்ணினபடி இருக்குது. அடுத்தது டிலே 1000 என்று சொல்லப்பட்டிருக்கு. 1000 என்றது 1000 மில்லி செகண்ட். 1000 மில்லி செகண்ட் தாமதம் செய்யப்பட்டுள்ளது. 1000 மில்லி செகண்ட். அப்ப இந்த ஃபங்க்ஷன் மூலம் விளக்கப்படுறது தானே கேட்டிருக்கிறேன். அப்ப 13ஆம் இலக்க பின் ஓன் செய்தலும் 1000 மில்லி செகண்ட் தாமதிக்க செய்தலும். ஏன் இங்க ஹை என்று இருக்கிறபடியா ஓன் செய்தல் என்று வரணும். இங்க 1000 என்று இருக்கிறபடியான அது 1000 என்னத்தை காட்டுது? மில்லி செகண்ட். அப்ப 13ஆம் இலக்க பின் ஓன் செய்தலும் 1000 மில்லி செகண்ட் தாமதிக்க செய்தலும். இந்த மூன்றாவது விட தான் பொருத்தமா இருக்கு. ஏன் இங்க இதுல முதலாவது விடையில ஓஃபண்ட் வந்த விடையா இது தவறானது. இங்க 1000 செகண்ட் வந்திருக்கு. மில்லி செகண்டுக்கு பதிலா 1000 செகண்ட் வந்திருக்கு. இங்க இதுலயும் பின் ஓஃபண்ட் வந்திருக்குது. இது தொடர்ந்து ஒளிர்தல் வந்து. அப்ப இங்க பொருத்தமான விட மூன்றாவது விடை. அடுத்தது தடைய பெறுவதற்கு பொருத்தமான தடை பின்வருவனவற்றுள், அதாவது 100 கிலோ தடையை வந்து பெறுவதற்கான பொருத்தமான தடை எதென்று கேட்கிறார். எங்களுக்கு நீளத்துக்கு 6, நீளத்துக்கு பெருமானம் 6, சிவப்புக்கு நாங்கள் இந்த பெருமானங்களை அப்படி எழுதி போட்டு 10 அடுக்குல கொடுப்போம். சிவப்புக்கு 2, மஞ்சளுக்கு எத்தனை சைவர் வரும்? 4. மஞ்சளுக்கு 4 என்றபடியே பின்னால வரபடியே நாங்கள் 4 சைவர் போடுவோம். அடுத்தது பொன் வந்து எங்களுக்கு 5 வீதம். அந்த 5 வீதத்தை நாங்கள் இங்கே நான் பிளஸ் ஓ மைனஸ் 5 வீதம் வீதத்திலேயே போடுறேன். இதை நாங்கள் கிலோ ஓம் ஆகும். இவ்வளவு ஓம் கிலோ ஓம் ஆகின வேண்டாம். இங்கால 620 கிலோ ஓம் பிளஸ் ஓ மைனஸ் 5 வீதம். அது முதலாவது. இரண்டாவது பாருங்க, நீலத்துக்கு 6, சிவப்புக்கு 2, பச்சைக்கு 5. பச்சைக்கு 5 சைவர். அப்ப இங்காலையும் பிளஸ் ஓ மைனஸ் 5 வீதம். 6200. எங்களுக்கு எவ்வளவு கேட்டது? 100 கிலோ கேட்டது. அடுத்தது கபிலத்துக்கு 1, கருப்புக்கு 0, மஞ்சளுக்கு 4 சைவர். 1000ஆல பிரிக்க வேண்டாம், 3 வெட்டிடும். இங்க 100 கிலோ ஓம் பிளஸ் ஓ மைனஸ் கடைசியில் என்ன இருக்குது? கபிலம்.
கபிலத்துக்கு ஒரு வீதம் பிளஸ் ஓ மைனஸ் ஒரு வீதம். அடுத்ததே பாருங்க, அதே மூன்றும் ஒரே பெருமானம் தான். அப்ப கபிலத்துக்கு 1, கருப்புக்கு 0, மஞ்சளுக்கு 4. 1000 பிரிச்சோம்னா கிலோ மாக்குறதுக்கு இங்கே 100 வரும். பிளஸ் ஓ மைனஸ் 10. வெள்ளிக்கு கோல்டு வந்து 10, சாரி வெள்ளிக்கு 10 வீதம். அடுத்தது கோல்டு இது பொறுமை வச்சு தந்திருக்கணும். கபிலத்துக்கு 1, கருப்புக்கு 0, மஞ்சளுக்கு 4 0. 1000 பிரிக்கல இது 100 ஓம் என்று வரும். பொண்ணுக்கு எவ்வளவு 5 வீதம். அப்ப இதுல பொருத்தமான விட இதுல ஒரு வீதம் 10 வீதம் 5 வீதம் இந்த மூன்று பெருமானம் ஒன்றாதான் வருது. இந்த பொறுமை வீச்சை வந்து பாத்தீங்கன்னா பொறுமை வீச்சு குறைவாக இருக்கிறது மூன்றாவது. 43வது வினா, திண்மப் பொருள் முகாமையின் அடிப்படையிலான கோட்பாடுகளில் மீள் சுழற்சிப்படுத்தலும் ஒன்றாகும். மீள் சுழற்சிப்படுத்தலுக்கு ஒரு உதாரணமாக அமைவது. அப்ப நாங்க மீள் சுழற்சிப்படுத்தலுக்கு உதாரணமாக அமைவது என்னன்னு பார்த்தோம்னா, நாங்க ஒரு பொருளை மீள பயன்படுத்தினா பிறகு அந்த கழித்தொதுக்குற பொருளை நாங்க மூலப்பொருளா பயன்படுத்தி அதுல இருந்து ஒரு புதிய ஒரு பொருளை உற்பத்தி செய்யறத நாங்க மீள் சுழற்சிப்படுத்தல் என்று சொல்லுவோம். அப்ப அதுல நாங்க இதுக்கு விடைக்கு வரும். ஒன்று சேரும் திண்ம கழிவுகளை பொசுக்குதல். இப்ப நாங்கள் எரிப்போம், கழிவு பொருட்களை சேர்த்து அதை நாங்கள் எரிக்கிறது மீள் சுழற்சிப்படுத்தலுக்குள்ள வருமோ இல்ல. துணிப்பைகளை மீண்டும் பயன்படுத்தல். துணிப்பைகளை நாங்க மீண்டும் பயன்படுத்துறது என்ன செய்யறது? மீள பயன்படுத்தல். இதை நாங்க என்னன்னு சொல்றது? மீள பயன்படுத்தல். அடுத்தது மீளேற்றம் செய்யத்தக்க பேட்டரிகளை பயன்படுத்துறது. அது நாங்க ரீசார்ஜ் போட்டு பயன்படுத்துவோம். அதுவும் மீள பயன்படுத்தல். காகித கூழில் இருந்து வாழ்த்து அட்டை தயாரிக்கிறது. காகித கூழில் வாழ்த்து அட்டைன்னு நாங்க பேப்பரை எல்லாம் பயன்படுத்தி முடிய விட்டு அதை திருப்பி போட்டு அதுல இருந்து காகித, அதாவது அது ஒரு மூலப்பொருளாக எடுத்து அதுல இருந்து நாங்க என்ன செய்யற ஒரு அட்டை தயாரிக்கிறது. அப்ப அது என்னது? மீள் சுழற்சிப்படுத்தலுக்குள்ள அது மீள் சுழற்சிப்படுத்தல். கண்ணாடி போத்தல்களில் பொதியிடல். கண்ணாடி போத்தல்கள்ல பொதியிடுறேன்னா நாங்க கண்ணாடி போத்தல பொதியிட்டு திருப்பி அந்த கண்ணாடி பயன்படுத்தினா அப்புறம் அந்த கண்ணாடி போத்தல திருப்பி பொதியிடுவோம். அப்ப அது வந்து மீள பயன்படுத்தலுக்குள்ள வரும். வெங்கடேற்கிடம் மீள் சுழற்சிப்படுத்தல். மீள் சுழற்சிப்படுத்தலுக்கு உதாரணம் எது? காகித கூழ்ல இருந்து வாழ்த்து அட்டை தயாரிக்கிறது. இதுல அடுத்தது 44வது கேள்வி. 44வது கேள்வியை வந்து பார்க்கல, இணைப்பு முடிவிடங்களை இனங்காணாது சுற்றுடன் இணைக்கப்படத்தக்க சாதனத்துக்கு உதாரணமாக அமைவது. இங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருவாயிக்கு பிளஸ் மைனஸ் 2 பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி நிலை மாற்றி, அஞ்சலாளி, கொள்ளளவி, இந்த 4க்கு என்ன இருக்கு? 2 பிளஸ் மைனஸ் 2 முடிவிடங்கள் காணப்படும். ஆனா தடையில பாத்தீங்கன்னா நீங்க தடையில வந்து பிளஸ் மைனஸ் பார்த்தா கொடுக்குற நீங்கள் சுற்றுக்கிழமை கேட்கல இல்லையேன ஒளியுணர் தடை இல்லைன்னா இந்த தடை என்றாலும் அங்க பிளஸ் மைனஸ் இது இல்லை. அப்ப இதுக்கு பொருத்தமான விட ஒளியுணர் தடை. 45 மரபு ரீதியான எரிபொருள் சக்தி வேலை விட மீள புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலை பல அனுகூலங்களை கொண்டுள்ளது. எனினும் மீள புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலை உற்பத்தியின் பிரதான பிரதிகூலமாக அமைவது. ஒன்று, அதிக ஆரம்ப செலவு. எங்களுக்கு எரிபொருள் மரபு ரீதியா நாங்க பயன்படுத்துற சக்தி வேலையை விட மீள புதுப்பிக்கத்தக்க சக்தி வேலையை நாங்க பயன்படுத்துறத நிறைய அனுகூலங்கள் எங்களுக்கு இருக்குது. ஆனா அதுல இருக்கிற பிரதிகூலம் என்னன்னு நீங்க கேட்கணும். ஆரம்ப செலவு கூட. எங்களுக்கு இப்ப நாங்க சோலார் பேனலையோ அல்லது காற்று வெளுவை வந்து பயன்படுத்தி ஒரு சக்தியை வந்து உருவாக்க போற வேண்டாம், அதுக்கான ஆரம்ப செலவு வந்து அங்க கூடவாக இருக்கு. அது வந்து ஒரு பிரதிகூலம் தான். அதாவது பிறத்துக்கு அளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு சூரிய ஒளி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கோ, காற்று அப்படி மட்டுப்படுத்தப்படையில. இதெல்லாம் உங்களுக்கு பிறத்துக்கு அளவு மட்டுப்படுத்தப்பட்டிருத்தல் என்றது தவறு. தொழில்நுட்ப பற்றாக்குறை இதுவும் இல்லை. அடுத்து பூகோள ரீதியான மட்டுப்பாடு. இங்க சூரிய ஒளி இருக்கு, அங்க சூரிய ஒளி இல்லையா அப்படி என்ற பிரச்சனை இல்லை. மீள புதுப்பிக்கத்தக்க சக்தி முதல்கள் தேவைப்படுதல். சூரிய ஒளி இல்லாம போகுமோ இல்லையே. அப்ப இதுகள் அவங்களுக்கு ஆரம்ப செலவு வந்து அதிக ஆரம்ப செலவுன்றதுதான் நாங்க பிரதிகூலமாக இருக்கு.
46வது வினா சுவட் பகுப்பாய்வில் அகக்காரணிகள் ஒன்றான பலன்களுக்கு உதாரணம். பணியாட்களின் உடன்பாடற்ற மனப்பாங்கு. பணியாட்கள் உடன்பாடு இல்லாம இருந்தா அங்க இருக்கிற முதலாளியால இந்த வேலையை சிறப்பாக செய்யலாம இருக்கும். அப்ப அதற்கு என்னவா இருக்கு? பலவீனமாக இருக்கும். பணியாட்களின் உடன்பாடற்ற தன்மை அவற்றை பலவீனமாக காணப்படும். பணியாட்களின் ஆற்றல்களும் அர்ப்பணிப்பும். அவன் நல்ல ஆற்றல் அர்ப்பணிப்பா வேலை செய்யல அங்க உற்பத்தியோ அதெல்லாமே என்னவா இருக்கும்? கூடவாக இருக்கும். அப்ப அதற்கு என்னவா இருக்கு? பலமாக இருக்கும். நகரமயமாக்கல் காரணமாக வாழ்க்கை கோலத்தில் ஏற்படும் மாற்றங்கள். நகரமயமாக்கலால வாழ்க்கை கோலத்தில் ஏற்படுற மாற்றங்கள் அதுங்க சந்தர்ப்பமா இருக்குமே. ஒவ்வொரு விதமான உற்பத்திகள் அதுகளை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் அங்க கிடைக்க போகும். நவீன தொழில்நுட்ப முறைகளுடன் இசைவடையாமை. அதே இப்ப புதுசா வரைக்கும் அதோட நாங்க இசைவடையாட்டி என்னது? அது எங்களுடைய பலவீனமாக இருக்கும். இயற்கை இடர்கள். இது எதிர்பாராத விதமாக ஏற்படுறபடி இது என்னவா இருக்கு? சவால்களாக இருக்கும். அப்ப எங்களுக்கு கேட்டது என்னது? பலம் தான் கேட்டது. அப்ப பலத்தை பார்த்தோம்னா 2வது விடை பொருத்தமாக இருக்கு. 47வது வினாவை நாங்க பார்க்கல. உயிர்வாயு தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு கூற்று A மூலப்பொருட்களில் அடங்கியுள்ள கார்பன் நைட்ரஜன் ஆகியவற்றுக்கு இடையிலான விகிதம் உயிர்வாயு உற்பத்தியில் முக்கியமானது. இங்க நாங்க பார்க்கல கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையிலான விகிதம் 25க்கு 1 தொடக்கம் 30க்கு 1 என்ற விகிதத்தில் இருக்கைகள்ல அங்க மெதேன் வாயு உற்பத்தி அதிகமாக காணப்படும். அப்ப இதுல இப்படி இருக்கிறது சிறப்பானதா இருக்கும். அப்ப மாட்டு சாணத்தை நாங்க பயன்படுத்துற இந்த எல்லைக்குள்ள ஏதாவது 25 கொண்டு இருக்கைகள்ல சிறப்பா இருக்கிறதால நாங்க மாட்டு சாணத்தை பயன்படுத்துறாங்க உயிர்வாயு உற்பத்தியில. அப்ப அங்க கார்பனுக்கு நைட்ரஜன் விகிதம் உயிர்வாயு உற்பத்தியில முக்கியமா இருக்கோ இல்லையோ இருக்குது. அப்ப அந்த கூற்று சரி. கூற்று B பாத்தீங்கன்னா பாக்டீரியாவோட வளர்ச்சி பெருக்கம் ஆகியவற்றுக்கு நைட்ரஜன் தேவைப்படுவதுடன் காற்றின்றிய பிரிதலின் போது உருவாக்கப்படும் அமோனியாவானது உயிர்வாயு பிறப்பாக்கியினுள் pH குறைவடைவதை தடுக்கின்றது. இங்க பார்க்கல அதாவது நைட்ரஜன் என்னது? பாக்டீரியாவோட வளர்ச்சி பெருக்கிறதுக்கு நைட்ரஜன் தேவை. ஆனா அதால உருவாக்கப்படுற அமோனியா என்ன செய்யுது? அமோனியா வெண்காரம் அது pH அமிலமா போறத குறைச்சு நடுநிலையில வச்சுக்கிறதுக்கு உதவுது. அப்ப அந்த கூற்று B சரி. அப்ப கூற்று A சரி, கூற்று B மூலமாக மேலும் விளக்கப்படுகின்றது. 48வது வினா. 48வது வினாவுல நில அலங்கரிப்பின் போது பட்டைகளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் குறியீடு. முதலாவது படம் என்னத்தை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய தாவரங்கள் அதாவது பெரிய மரங்களை குறிக்குது. இரண்டாவது பாத்தீங்கன்னா பட்டை தாவரங்களை காட்டுது. மூன்றாவது பூங்கா இருக்கைகளை காட்டுது. நாலாவது பாத்தீங்கன்னா வேலியையும் படலையும் குறித்து காட்டுது. இது தாவர வேலியை குறித்து காட்டு. அஞ்சாவது தாவர வேலி. இது வேலி படலை. அப்ப இதுல பொருத்தமானது பட்டைகளை குறிக்கிறது தானே கேட்டது. 2வது வினா விடை பொருத்தமாக இருக்கு. 49வது வினா. பூங்கா அமைக்கும் போது ஒரு குறித்த மென்கூரை சேர்த்துக் கொள்வதால் பின்வரும் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளலாம். மென்கூறுகள்ல என்ன வரும்? புத்தரைகள் வரும், பூம்பாத்திகள் வரும், தாவர வேலிகள், கரைகள், மருந்துகள், பெரிய தாவரங்கள் எல்லாம் இந்த மென்கூறுக்குள்ள வரும். இப்ப நாங்க பூங்காவை வெவ்வேறு பிரதேசங்களை பிரிக்கிறது. பூங்காண்ட வெவ்வேறு பிரதேசங்களை பிரிக்கிறது நாங்க என்னத்தை பயன்படுத்துறாங்க? தாவர வேலிய பயன்படுத்துவோம். என்னத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க? தாவர வேலிய பயன்படுத்துறாங்க. சேவை பொருளின் அந்தரங்க தன்மையை பாதுகாத்த. அதுக்கு நாங்க என்ன பயன்படுத்துறாங்க? சேவை பொருளின் அந்தரங்க தன்மையை பாதுகாக்கிறது தாவர வேலி. அழகு குறைவான இடத்தை மறைக்கிறது போன்றவற்றுக்கு பயன்படுத்துறது தாவர வேலியை தான் பயன்படுத்தினாங்க.
மேற்படி மென்கூறு பின்வருவனவற்றில் கவனத்தை குவிப்பதற்கேற்ற சைப்ரஸ் தாவரம் மேல சொல்லி இருக்கிற இல்ல. கத்தரிக்கப்பட்ட தாவர வேலி. இரண்டாவது விடை கத்தரிக்கப்பட்ட தாவர வேலி. இங்க வந்து தாவர வேலியை தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மற்றது மூன்றாவது விட சொல்லியிருக்கிறேன் பூ இனங்களை கொண்ட பூம்பாத்திய சொல்லியிருக்கிறேன். நாங்க இங்க பூம்பாத்தியை பற்றி கதைக்கல தானே. புற்றரை பறவை நீராடன். பறவை நீராடன் தொட்டி என்னது? அது ஒரு வெண்கூறு. மென்கூறு இல்ல, வெண்கூறு. அடுத்தது 50வது வினா. விவசாயி ஒருவர் தனது 0.5 நிலப்பரப்புக்கு தேவையான பீடை நாசினி கலவையை அறிவதற்காக சுவண்டா முறையை செய்து பார்த்தார். அப்போது ஒரு நிமிடத்தில் பீச்சு முளையினூடாக விசிறப்பட்ட திரவ கலவையின் அகல நீளம் முறையே 0.8 10 மீட்டரும் ஆகும். அப்ப அவர் வந்து விசிறின அந்த பரப்பு வந்து பாத்தீங்கன்னா 0.8 10 மீட்டர். அப்ப இந்த காணியின் பரப்பு எவ்வளவு இருக்கு? 8 மீட்டர் வரைக்கும். இவ்வளவு ஒரு நிமிடத்துல விசிறின பரப்பு. அப்ப அவர் அடுத்து அங்க சொல்லினா இப்பீச்சு முனையினூடாக வெளியேறிய திரவ கலவையின் சராசரி 800 மில்லிலிட்டர் பெர் மினிட் ஆகும். எனவே 0.5 ஹெக்டேருக்கு தேவையான திரவ கலவை லிட்டரில். அப்ப ஒரு நிமிடத்துல வெளியேறின திரவ கலவை எவ்வளவு? 800. அப்ப ஒரு நிமிடத்துல வெளியேறின திரவ கலவை 800. ஒரு நிமிடத்துல அடிச்ச பரப்பு வந்து 8 மீட்டர் இருக்கு. அப்ப 8 மீட்டர் வரைக்கும் பரப்புக்கு தேவையான திரவ கலவை எவ்வளவு? 800 மில்லிலிட்டர். ஆகவே எங்களுக்கு 0.5 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர் எவ்வளவு மீட்டர் இருக்கா? 10,000 மீட்டர் இருக்கா. ஆகவே 0.5 என்ற வழியா 5000 மீட்டர் வரைக்கும். 5000 மீட்டர் வரைக்கிறதுக்கு தேவையான திரவ கலவை. அப்ப 800 இங்கு 8 தர 5000. சரியா? அப்ப எங்களுக்கு பிரிச்ச மடங்கு 100 மில்லிலிட்டர் தர 5000 என்று வரும். அப்ப இதை நீங்க பிரி போட்டீங்கன்னா 1000ஆல பிரிச்சு விடுவேன். லிட்டர் ஆக்குறதுக்காக எங்களுக்கு 500 லிட்டர் வேணும். 500 லிட்டர் எங்களுக்கு வேணும். அப்ப 500 லிட்டர் எத்தனையாவது விடையாக வந்து இருக்குது? இரண்டாவது விடையில 500 லிட்டர் இருக்குது. 500 லிட்டர். இத்துடன் நமது மாகாணத்தால் நடத்தப்பட்ட முன்னோடி பரீட்சையின் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தின் பகுதி 1 வினாவுக்கான கலந்துரையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.